தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழவணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசி திருத்தொண்ட தொகைவெறி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவோம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களை வணங்கி பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணியாவுடைய திருவடிகளை நில நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களை வணங்கி எழுந்தள்ளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மெய்களை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் கைலாய யாத்திரை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? கைலாய யாத்திரை நாவுக்கரசு பெருமான் தான் கால் கடுக்க கைலாய நடந்து சென்று பெருமானை வழிபாடு செய்யணும்னு யாத்திரை போனவர். அம்மையார் போனாங்க. அம்மையார் போனதை 2 வரியில் சேக்கிழ பெருமான் முடிப்பார். ஏன்னா அவங்க எப்படி போனாங்க? மனதை விட வேகமாக போனாங்க. பெருமானுடைய திருவருளால் எலும்புருவோடு அப்படி போனாங்க. நாயனார் சென்றதை ரொம்ப அது மெய் வருந்த உடல் வருந்தி கைலாயம் போனது நாவுக்கரசு பெருமான். அங்கங்கள் எல்லாம் சிதைந்து அப்படியே நடக்க முடியாமல் தவழக்கூட முடியாமல் உந்தி போனதாக நமக்கு வருது. இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சிந்திக்க போகிறோம். அப்படி இருந்தாலும் அந்த கைலை அந்த உரைப்பு, சைவத்தில் அந்த உரைப்பு ரொம்ப முக்கியங்க. எப்படி திலகவதி அம்மா அப்பா அம்மா திருவடி அடைஞ்சு கணவனாக வரக்கூடிய ஒரு திருவடி அடைஞ்சு கூட ஒரே ஒரு தம்பியும் போனதுக்கு பிறகும் கூட அந்த சைவத்தில் நின்று அவங்க அந்த உரைப்போடு இருந்தாங்களோ, அது மாதிரி அப்பர் சாமிகளும் எல்லா உறுப்புகளும் அழிந்தும் கூட அந்த தமிழ் உணர்வு கொஞ்சம் கூட குறையிலையா. அந்த இடத்துல கைலாயத்தில் எல்லா உறுப்பு அழிந்ததுக்கு முன்னாடி செயலற்று இருக்கிற நிலையை சொல்கின்ற பொழுது தமிழ் ஆழியார் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். தமிழ் ஆழியார் நாங்கள் சொல்கிறார். அவ்வளவு சிறப்பான ஒரு யாத்திரை இது. இப்போ எங்கேருந்து வந்திருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய காலத்திலிருந்து பல தலங்களையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு நம்முடைய திருப்பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலம் இல்லைங்களா, 12 ஜோதிலிங்கங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பருப்பதம் நந்திய பெருமான் தமம் செய்த ஒரு பெரிய மலை. அங்கே நந்திய பெருமானுடைய அப்பா சிலாத முனிவரும் அங்கே தவம் செய்திருக்கிறார். அதெல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம விரிவாக சிந்திச்சிருக்கிறோம். அதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு இப்போ அப்படியே வடக்கு நோக்கி போகிறார். அப்படி வடக்கு நோக்கி போகிறவர் கன்னடம் கர்நாடக மாநிலம் என்று சொல்லக்கூடிய கன்னடமெல்லாம் கடந்து மாலவம் என்று சொல்லக்கூடிய அதையும் கடந்து இன்று நேராக அவர் இப்போ எங்கே போகிறாருன்னா காசி, வாரணாசி என்று சொல்லக்கூடிய காசி என்பதை போக போகிறார். சரி, பார்க்கலாம். இந்த பாட்டு அம்மருங்கு கடந்து போம் அவர் ஆர்கொள் சூழ். அம்மருங்கு கடந்து போம் அவர் ஆர்கொள் சூழ அயிற்படை செம்மல் வெண்கையிலை பொறுப்பை நினைந்து எழுந்தோர் சிந்தையால் எம்மருங்குமோர் காதலின்றி 2 பாலும் வியந்துளோர் கைமருங்கனையும் தெலுங்கு கடந்து கன்னடம் எய்தினார். தெலுங்கு ஆந்திரா கடந்து கர்நாடகம் எல்லாம் கடந்து போகிறார். அப்படிதான் ஆந்திரம் கர்நாடகம் எல்லாம் கடந்து போகிறார். இப்போ இருக்கிறது ஆந்திரத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறார். ஸ்ரீசைலம் எல்லாம் ஆந்திர மாநிலம், அது கடந்து கன்னடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடக மாநிலம் எல்லாம் செல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கைமருங்கனையும் தெலுங்கு கடந்து கன்னடம் எழுதினார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. அதாவது அதன் பக்கம் நின்று கடந்து செல்கின்றவர் திரிசூலமாகிய அந்த கூரிய படையை ஏந்திய ஆத்திமாலை அணிந்த பெருமானது வெள்ளிய திரு கைலாயமலையை நினைந்து எழுந்த ஒரு சிந்தையினால். இப்போ அவருக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, கைலை பெருமானுடைய திருவடி தான் நெஞ்சில் இருக்கு. அப்படியே அதை நினைந்து கொண்டே போகிறார். கைலாயம் போகிற பொழுது எப்படி நினைஞ்சு போகணும் அப்படின்னா, பெருமானுடைய திருவடியை சிந்தையில் கொண்டு போயிட்டு இருக்கிறார். அதான் சொல்கிறார். அப்படி சிவபெருமானது வெள்ளிய திரு கைலாயமலையை நினைந்து எழுந்த ஒரு சிந்தையினால் எவ்விடத்திலும் வேறு எந்த ஆசையும் இல்லாமல், வேறு எதுவும் அவருக்கு இல்லை, உடல் பற்று உயிர் பற்று எதுவுமே இல்லை அவருக்கு. அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் 2 பக்கத்திலும் தமது ஆர்வம் கண்டு வியப்படைந்த அடியார்கள் பக்கத்தில் கூட அப்படி அடியார் பெருமக்கள் எல்லாம் கூட வந்துட்டுருக்கிறாங்க.
தெலுங்கு நாட்டை கடந்து கர்நாடக நாட்டை அடைந்தார் என்று சொல்கிறாருங்க. இப்போ எல்லாம் அடியார் பெருமக்கள் நிரம்ப சாமி அப்பர் சாமிகள் கூட போகிறாங்க. எல்லாம் அப்படி சென்று யாத்திரை அப்படி போகிறார். அயில்படை செம்மல், சோழ அயில்படை செம்மல். சோழ அயில்படைன்னா சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய சோழப்படை. சோழப்படையானை சொன்ன தமிழ் மாலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. பெருமானுடைய படை என்னென்னா சோழப்படை, திரிசூலப்படை இல்லைங்களா. சோழபாணின்னு ஒரு பெயர் உண்டு சிவபெருமானுக்கு. ஞானசம்பந்த பெருமான மதுரை என்பதில் சொல்கிற பொழுது சோழபாணிவால் ஞானம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி சமணர்களே சொல்லுவாங்க. நம்ம சோழபாணிவால் ஞானம் பெற்றவர் என்று சொல்லி யார் சமணர்களே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அங்கே. அதாவது சோழப்படை அப்படிங்கிறது பெருமானுடைய திருப்படையாக சொல்லப்படுவது. அப்படி அந்த படையேந்தி ஆத்தி மாலை அணிந்த பெருமானுடைய கொன்றை மாலை மாதிரி ஆத்தி மலர் மாலை அணிந்து கொள்ளக்கூடியவன் பெருமான். அப்படி வெள்ளிய திருக்கைலாய மலையை நினைந்து எழுந்த ஒரு சிந்தையினால், அப்படி பெருமானை நினைந்து எழுந்த ஒரே சிந்தை. ஒரு சிந்தைனா ஒருமித்த சிந்தை அப்படின்னு அர்த்தம். ஒன்றிய சிந்தை அப்படின்னு, ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படிங்கிற மாதிரி பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்னா அந்த மாதிரி ஒரு சிந்தையினால் எவ்விடத்திலும் வேறு எந்த ஆசையும் இல்லாமல், அப்படின்னா உலகியல் பற்றுக்கள் எதுவும் இல்லை. இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் பெருமான் மீது இருக்கக்கூடிய திருவடி பற்று மட்டும்தான். ஆமாம், அப்படி எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இரண்டு பக்கத்திலும் தமது ஆர்வம் கண்டு வியப்படைந்த அடியார்கள் பக்கத்தில் வந்து கூட எல்லா அடியார் பெருமக்களும் அரசுகள் வந்து போயிட்டுருக்கிறாருன்னு எல்லா அடியார் பெருமக்களும் வந்து கூட தெலுங்கு நாட்டை கடந்து கர்நாடக நாட்டை சென்றடைந்தார் அப்படின்னு சொல்கிறார். அயில்படை செம்மல் பெருமானுக்கு சிறப்பாயுரிய சோழபாணி என்பது பெருமானுடைய பெயர்களில் ஒன்று என்று சொல்லி, வெண்கையிலை பொறுப்புன பனி மூடியத்தில், அது வெண்கையிலைன்னு ஏன் சொல்கிறோம்னா பனிமலை படர்ந்து இருக்கிறதுனால, பனி படர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு பேர் வெண்கையிலை அப்படின்னு சொல்லி பேருங்க. வெண்கையிலை பனி படர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு பேர். பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன பண்ணு நீள்பனி மாழ்வரை பாலது தன்னையார்க்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாள் திரு கைலைமலைன்னு சொல்லி இப்போ திருமலை சிறப்பில் சொல்லப்பட்டு, பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன அப்படியே ஒரு பொன்மலை, அதில் திருநீர் பூசினா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த பனி படர்ந்த காட்சி திருநீர் பூசினது போல் இருக்கா. கைலாய மலை வந்து நிறம் என்னென்னா பொன்னிறம்ங்க. அது ஏன் வெள்ளையாக தெரியுதுன்னா பனி படர்ந்து இருக்கிறதுனால வெள்ளையாக தெரியுது. அந்த பொன்னார் மேனியன் காட்சி ஏதோ ஒரு நேரத்தில் தான் தெரியும், காலையில் நேரத்தில் பொன்னார் மேனியன் தெரியும். அது எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியல, தவம் இல்லையாட்டிருக்கு. அதனால் நான் போயிருந்த அன்னைக்கு பொன்னார் மேனியன் என்னால் பார்க்க முடியலை. வடக்கு முகத்தில் தான் தெரியும். ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியறதில்லை. அது எப்படி நாம் எடுத்துக்கிறதுன்னு தெரியல எனக்கு. பெருமானுடைய திருவருள் கருணை தான். ஆமாம், அதான் வெண்கையிலை பொறுப்பு பண்ணு நீள்பனி மாழ்வரை பாலது. பெருமான் மன்னி இருத்தல் அப்படின்னா நிலை பெற்று இருக்கக்கூடிய கைலாய மலை அப்படின்னு சொல்லி நமக்கு திருமலை சிறப்பில் முதல் பாட்டிலே வருது. ஓர் சிந்தையால்னா நிலை பெறலாது ஒரு வழியே செல்லும் சிந்தை. அதான் ஓர் சிந்தைனா ஒன்று இருந்த சிந்தைன்னு அர்த்தம். ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய சிந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. எம்மருங்கும் ஓர் காதலின்றினர், எவ்விடத்தும் எவ்வகையானும் எந்த காதலும் இல்லாமல், எந்த ஒரு ஆசையும் இல்லாமல், அவ்வாறு வேறு எந்த காதலும் இல்லாமல் காரணம் கையிலை பொறுப்பை நினைந்த ஒரு சிந்தை கொண்டதாம் என்று சொல்லி, இனியொரு பயனாதல் இரண்டுற மனம் வையேல் பருப்பதம் பரவுதுமேன்னு சொல்லி தேவாரம், பிள்ளையாருடைய தேவாரத்தில் வேறு இனி எந்த ஆசையும் இல்லை, பருப்பத மலையை வழிபாடு செய்யணும்னு பிள்ளையார் போகிறதாக அந்த புராணத்தில் சொல்கிறார், தேவாரத்தில் சொல்கிறார். இனியொரு பயனாதல் இரண்டுற மனம் வையேல் பருப்பதம் பரவுதுமே என்று சொல்லி தேவாரத்தில் பிள்ளையார் வந்து திருப்பருப்பத மலை செல்லுகின்ற பொழுது சொல்றாருங்க. வியந்துளோர் இரண்டு பாலும் அணையும் என்று சொல்லி, வியப்பாவது வேறொன்றும் காணாது ஒரே சிந்தையாய் சென்று கொண்டிருக்க காண்போர் அது மன நிகழ்ச்சி என்று சொல்லி நாயனாரது பக்கத்தில் தொடர்ந்து பின்பற்றி இவ்வாறு அணைந்தவர்களையும் நாயனார் வாரணாசியில் விடுத்து சென்றமையால் பின் உரைக்கப்படும். ஏன்னா இவங்க எல்லாம் எது வரைக்கும் போகிறாங்கன்னா கூட போகிறவங்கெல்லாம் வாரணாசி வரைக்கும் தான் போகிறாங்க. அதுக்கு மேலே அப்பர் சாமிகள் மட்டும்தான் தனியாக போகிறாங்க. அந்த கட்சுரம் எல்லாம் செல்லுகின்ற பொழுது அந்த கடுமையான பயணத்தில் யார் போகிறாங்கன்னா தன்னந்தனியாக தான் போகிறார். அங்கேயெல்லாம் திருக்கூட்டத்தோடு எல்லாம் போகலை. அவர் தனியாக தான் போகிறார். கைலை யாத்திரை தனியாக தான் போகிறார். இவங்க எல்லாரும் போகிறவங்கெல்லாம் காசி வரைக்கும் தான் போகிறாங்க, வாரணாசியில் வரைக்கும் தான் போகிறாங்க. அப்படி தெலுங்கு மொழியினுடைய பேர் கருநடம், கருமன் பரப்புள்ள நாடு என்று சொல்லி கருநாடு அப்படின்னு சொல்லி, கர்நாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அது மாதிரி கன்னட நாடு. இப்படியெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அங்கங்கே இருக்கக்கூடிய பதிகளை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு போகிறார்.
அன்னநாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வளங்கொள்ளும் மின்னு வேணியர் வாரணாசி விரிப்பினோடு பணிந்துடன் பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒளிந்து கங்கை பெயர்ந்து போய் மண்ணு காதல் செய்நாவின் மன்னவர் வந்து கச்சுரம் முந்தினார். வாரணாசி போய் வழிபாடு செய்து கொண்டு வர கர்நாடக நாட்டின் எல்லையில் தீர்ந்த இடத்தைச் சேர்ந்த பின்பு கலந்துள்ள காடுகளும் திரு நதிகளின் துறைகள் எல்லாமும் பயின்று நெடுந்தோறும் நீண்டு செல்கின்ற மலை வழிகள் பெருநலங்களை தரும் நாடுகளும் ஆகிய அப்படியா அங்கு முற்றி அகன்று போகி பார்த்தோம் இல்லைங்களா? போக இல்லை, அதுக்கு முன்னாடியே இருக்குது. இருக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது. வந்துடுற எந்த பாட்டு பார்க்கணும்னு சொல்றீங்க? இருங்க வந்துடுறேன். மாறி இருக்கா என்னன்னு தெரியல. 349 350வது பாட்டு என்ன? அந்த பாடலே இல்லையா? சரி சரி இப்போ இருக்குது. இல்லை முடிச்சிட்டேன். இதாக கன்னடம் கழிவான சரி கடந்து கன்னடம் எழுதினார் அந்த பாட்டு சொல்லியாச்சு இல்லைங்களா? ரைட்டு. திருநதி மாலவம் கருநடங்களிவாக எய்திய பின் கலந்த வனங்களும் திருநதித்துறை யாவையும் பயில் சேனொடும் கிரிவட்டையும் பெருநலங்கிழர் நாடும் எண்ணில பிற்பட செறி பொற்பினால் வரு நெடுங்கதிர்கோலும் சோலை மாலவத்தினை நன்னினார். திரு மாலவம் என்று சொல்லக்கூடிய பதிங்க அது செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடியது. கன்னடம் கடந்து செல்லக்கூடிய மாலவம் திரு மாலவம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதி சொல்கிறாருங்க. கருநடம் கழிவாக கருநட நாட்டின் எல்லை தீர்ந்த இடத்தை சேர்ந்த பின்பு கலந்துள்ள காடுகளும் நதிகளின் துறைகள் எல்லாம் பயின்று நெடுந்தோறும் நீண்டு செல்கின்ற மலைவழிகளிலும் நலங்களை தரும் நாடுகளும் ஆகியவைகள் எண்ணில்லாதவை பிற்பட்டொழியும்படி மரங்கள் செறிந்து அழகுபட வளர்ந்த தன்மையினால் மேல் வரும் ஞாயிறு வளமாக செல்கின்ற சோலைகளையுடைய மாலவதேயத்தை அடைந்தவராய் அப்படின்னு சொல்லி மாலவதேயம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாரு. அதில் திரு மாலவம் அப்படிங்கிறது மால்வா அப்படின்னு தான் போட்டிருக்குது. 56 தேசங்களில் ஒன்றுன்னு தான் போட்டிருக்குது. விரிவாக நமக்கு அதை பற்றி வரல. வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பதி மாலவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதி. அங்கே ஒன்றும் பாடலெல்லாம் ஒன்றும் இல்லை, பதிகமெல்லாம் பாடலை. திரு மாலவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். போகிற வழியில் இருக்குது. இப்போ என்ன பேரில் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. என்னங்க மகாராஷ்டிரா தான் மால்வா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிறாரு சிவகுணி ஐயா. மகாராஷ்டிரா தான் மாலவம்னு சொல்கிறது. மகாராஷ்டிரா தான். அதை பற்றி விரிவாக இல்லை. நதித்துறை யாவையும் கிருஷ்ணா நதி, கோதாவரி, மகாநதி, இதை திரு நதித்துறை என்று சொல்வது இத்தனை நதிகளை எல்லாம் கடந்து போகிறார். கிருஷ்ணா நதியை தாண்டி தான் நம்ம இது போகணும், எங்கள் ஸ்ரீசைலம் போகணும். ஆமாம், கிருஷ்ணா நதி அங்கே இருக்கக்கூடியது. கோதாவரி, மகாநதி, புனித நதிகள் நதித்துறை என்று சொல்லி சொல்கிறாருங்க. வடநாடு தீர்த்த சிறப்பு அளவில் மிக்க வடநாடு எப்பொழுது தீர்த்த சிறப்பு, நம்மளது தல சிறப்புங்க. வடநாட்டில் தீர்த்த சிறப்பு. பயில் சேன் நெடும் கிரிவட்டை எண்ணில்லாத மக்கள் செல்லும் சேன் உயர்ந்து செல்லக்கூடிய நீண்ட தூரம் செல்லக்கூடிய அந்த வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பெருநலம் கிளர்நாடு அந்த பெருமலை பாதைகளின் இயல்பு குறித்தது. பெரு நீர்நிலைகளை உடைமையால் மிக்க வளங்கள் பலம் தந்து விளங்கும் நாடுகள். திரு கோகர்ணத்தை அரசுகள் பாடி சென்றது இவ்வழி போலும்னு. கோகர்ணத்தை இந்த வழியாக தான் பாடிட்டு போகிறார். திரு கோகர்ணா நமக்கு பாடல் பெற்ற ஸ்தலம், அப்பர் சாமிகள் பாடல் பெற்ற தலம். இந்த வழியாக செல்லுகின்ற பொழுது தான் கோகர்ணம் பாடிட்டு போயிருக்கிறார். ஆனால் இதில் கோகர்ணன்னு நமக்கு இதில் வரல, இருந்தாலும் கோகர்ணம் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது சிவகுணிய உரையில் சொல்லியிருக்கிறார். கோகர்ணம் ரொம்ப அருமையான சிவலிங்க திருமேன்.
மேலே யாரும் பார்க்க முடியாது, கையை வச்சு தான் எப்பொழுதும் தீர்த்தம் இருக்கும். ஆவுடையாருக்கு கீழே தான் அந்த சிவலிங்க திருமேனி இருக்கும். கையை உள்ளே வச்சு நம்ம தொட்டு தான் வழிபாடு செய்ய முடியும். அது ராவணன் எடுத்துக்கொண்டு வந்த சிவலிங்க திருமேனி பூஜை செய்வதற்காக அந்த திருமேனி எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விநாயகப் பெருமான் வந்து ஒரு என்ன செய்கிறாருன்னா, ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக வந்து ராவணனுக்கு வந்து சிறுநீர் உபாதைக்கு வர மாதிரி அவர் அருள் செய்கிறார். ஏன்னா அங்கே எடுத்துகிட்டு வருகின்ற பொழுது கீழே வைக்கக்கூடாது சிவலிங்க திருமேனி. அது கொண்டு போய் சேர்ற இடம் வரைக்கும் கையிலேயே வச்சுருக்கணும். அது சாமியை கையில் வச்சுட்டு மலசலங்கள் கழிக்கக்கூடாது. அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிறுவன் பக்கத்தால் இருக்கிற மாதிரி அவர் விநாயகப் பெருமான் வர்றாரு, இது கொஞ்ச நேரம் வச்சிருன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பிட்ட நேரம் சொல்லி இந்த நேரத்துக்குள்ளே வரலைன்னா நான் கீழே வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த நேரத்துக்குள்ளே ராவணனால் வர முடியறதில்லை. ஏன் வர முடியறதில்லைன்னா, அது மாதிரி பெருமான் திருவரல், விநாயகப் பெருமானுடைய திருவரல். அப்புறம் அந்த நேரத்துக்கு வரலைன்னு அவர் வச்சிட்றான். சாமி வந்து இடையனாக வந்த பெருமான் அந்த சிவலிங்க திருமேனி வச்சிட்றதுனால மீண்டும் வந்து ராவணன் எடுக்கிற பொழுது எடுக்க முடியாது. தன்னுடைய முழு பலத்தையும் கூட்டி எடுக்கிற பொழுது அந்த திருமேனி கொஞ்சம் அந்த பசுவினுடைய காது மாதிரி வளைஞ்சிடும். அதனால தான் கோகரணம் பசுவினுடைய காது போன்ற அமைப்பு. அடியன் போயிருக்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா அது கையை உள்ளே வச்சு நீங்கள் அதை தொட்டு பார்க்கலாமே வழியே திருமேனியை பார்க்க முடியாது. நீங்கள் போயிருக்கிறீங்களா? இல்லைங்களா? அது கடற்கரை ஓரத்தில் இருக்குதுங்க. கடற்கரை ஓரத்தில் இருக்குது. முருடேஸ்வரா பக்கத்தால் இருக்குது. முருடேஸ்வரா தாண்டி கோகர்ணம் போகணும். அதான் கடைசி உத்தர கர்நாடகான்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான தலம். அப்பர் சாமிகள் மட்டும் பாடியிருக்கிறார். போனீங்கன்னா பார்க்கலாம். அதாவது திருமேனி மேலே தெரியாது. என்னங்க? திருவங்கம்மா கோகர்ணம் சூழா கால்களால் பயனன் வருது. ஆமாம், அங்கமாலையில் வருது. அப்பர் சாமி தான் பாடிருக்கிறார். நாங்கள் எங்கள் கூட வர்றப்போ ஒரு அம்மா வந்து அவங்க எல்லாம் அசைவமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மா தான். அது ஒன்றும் அடியாரெல்லாம் இல்லை. எங்கள் பழைய வீட்டோனர் அம்மா. இது சாமி தொட்டிங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் எதையும் தொடக்கூடாது, அசைவமெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ வந்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து 20-25 வருஷமாக இருக்கும். அதிலிருந்து அந்த கோகர்ணம் வந்துட்டு இருந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க எதுவும் சாப்பிட்றதில்ல அந்த அம்மா. நான் சொல்லி கூட்டிகிட்டு போனேன், சாமியை தொடறீங்க, சாமியை தொடர்ந்து மீண்டும் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்செல்லாம் கொடுப்பாங்க பையங்கள்லாம், எல்லாருமே அவங்க குடும்பம் எல்லோரும் இதாக இருக்கிறனால. ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி வரைக்கும். அது அந்த உண்மையிலேயே போக வேண்டிய ஒரு தலங்க. அதெல்லாம் கர்நாடகா யாத்திரை போட்டால் தான் போக முடியுங்க. தர்மஸ்தலம், தாய் மூகாம்பி இப்படியெல்லாம் போகிறோம் இல்லையா, சிருங்கேரி அருமையாக இருக்கும். அங்கே துங்கபத்ரா நதியிலெல்லாம் குளிக்கணும். துங்கபத்ரா அவ்வளோ அருமையாக இருக்கும். துங்கபத்ரா நதி ஓரத்தில் தான் அந்த இது ஆதிசங்கருடைய முதல் மடம் அங்கே தான் இருக்குது. அவர் நிறுவிய முதல் மடம். அவர் பல பெரிய ஞானி. ஏன் அந்த இடத்த அவர் தேர்வு செய்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் போய் அந்த துங்கபத்ராவில் குளிக்கிற பொழுது ஒரு தவளை வந்து முட்டை விட்டுட்டு இருந்துதான். தவளை முட்டை விட்டுட்டு இருக்கிறது பாம்பு வந்து பாதுகாப்பாக கொடை பிடிச்சிட்டு இருந்துதான். 2 எதிரெதிரான உயிர்கள் வந்து நேசமாக இருக்கிறனால இந்த இடம் வந்து தவம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லி ஆதிசங்கரர் அந்த இடத்த தேர்வு செய்ததாக சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த துங்கபத்ராவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குளிக்கிற இடத்துல அந்த பாம்பு அப்படி கொடை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த தவளை வந்து அங்கே இருக்கிற மாதிரி அந்த சிற்பம் இருக்குது. ஆத்தோரத்தில் இருக்குது. பெரிய பெரிய மீன் இருக்காங்க. இவ்வளோ பெரிய மீன் இருக்கும். அது எத்தனை தண்ணி வந்தாலும் அதை அடிச்சிட்டு போகாது. அது இருக்கும். எல்லோரும் பொரியலாக அதெல்லாம் வாங்கி போடுவாங்க. நல்ல அருமையான இடம். அந்த பாரத தீர்த்த சுவாமிகள்னு சொல்லி அங்கே இருக்காங்க. கர்நாடக யாத்திரையே ரொம்ப அருமையான இடம். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இடம். அதிலெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போகிற பொழுது இந்த கோகர்ணம் இருக்குது. கோகர்ணத்துக்கு அந்த பக்கம் போனால் மகாராஷ்டிரா எல்லாம் கோவா வந்துடும். வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போய்ட்டு வாங்க. மாலவம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா. அது வரைக்கும் போயிட்டார். அடுத்த திருப்பாட்டு. அங்கு முற்றி அகன்று போகை அரும் சுரங்கள் கடந்து சென்று எங்கும் மிக்க அறங்கள் நீடும் இலாட பூமி இகந்து போய் மங்குள் சுற்றிய வெற்பினோடு வனங்கள் 6 கடந்து அயர் பங்கைய பழனத்து மத்திம பைதிரத்தினை எய்தினார். இப்போ அப்படி எல்லா தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு முழுவதும் கடந்து
அந்த அவ்விடம் முழுவதும் கடந்து நீங்கி சென்று அரிய காடுகளை எல்லாம் கடந்து போய் அப்பர் சுவாமிகள் செல்லுகின்ற வழி எல்லாம் காடுகள், மேடுகள், மலைகள் எல்லாம் கடந்து போகிறார். இருக்கிற கைலாயம் போனதில் அப்பர் சுவாமிகள் மாதிரி யாரும் போயிருக்க முடியாது. ஒரு காடு மேடுகள் எல்லாம் அப்படி கடந்து போகிறார். எங்கெங்கும் மிகுதியாகி அறச்சாலைகள் நீளியுள்ள இலாட தேசத்தை தாண்டி சென்று, இலாட தேசம்னு சொல்லி போகிற வழியில் ஒரு வடநாட்டில் இருக்குது. அந்த இலாட தேசத்தில் அறச்சாலைகள் நிரம்ப இருக்குதான். அந்த அறச்சாலைகள் எல்லாம் கடந்து சென்று மேகங்கள் சூழ்ந்து உயர்ந்த மலைகளுடைய வளங்களையும் ஆறுகளையும் கடந்து தாமரைகள் மலரும் வயல்களையுடைய அந்த மத்திம வைத்திரம் என்னும் நாட்டினை அடைந்தார் என்று சொல்லி அந்த மத்திம வைத்திரம் என்னும் நாட்டினை அடைந்தார் என்று சொல்லி இன்னும் காசிக்கு பக்கமாக போயிட்டார். வாரணாசிக்கு அடுத்தது வாரணாசி போயிடுவார். இலாட பூமியில் 56 தேசங்கள் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம 56 தேசங்களில் இலாட தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு லாட தேசம் என்று சொல்லி வங்காள தேசத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லைங்களா, அந்த வங்காள தேசத்தினுடைய ஒரு பகுதி இலாட தேசம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அது இந்தியாவில் தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் சுதந்திரத்துக்கு பிறகு எல்லையெல்லாம் பிரிக்கிற பொழுது மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி இலாட தேசம், இந்த 56 தேசங்களில் வங்காள தேசத்தினுடைய ஒரு பகுதி இலாடம் அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்துருக்கார். தர்மசாலைகள் நிரம்ப, தர்மசாலைகள் இப்படியெல்லாம் வழி செல்வார்க்கு உணவு உறையில் மருந்து முதலை வசதிகளும் பிற அறநிலையங்களும் அங்கங்கு காண உள்ள சிறப்புகள். அந்த காலத்தில் எல்லாம் ஹோட்டல் கிடையாதுங்க. சிவகணிய உரையிலே எழுதியிருப்பார், சோறு விற்பது அப்படிங்கிறது இப்போ இடையில வந்தது தான். சோறு யாரும் விற்பனை செய்ய மாட்டாங்களாம் அந்த காலத்தில். இப்போ சோறு விற்கிறதுங்கிறது ஹோட்டல் கடை வச்சு பிழைப்பு நடத்துறது அப்படிங்கிறது எல்லாம் இடையில வந்தது. நம்மளுடைய கலாச்சாரம் எப்படின்னா, பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் அங்கங்கே தர்மசாலைகள் இருக்கும். வழி செல்லக்கூடியவர்கள் அதில் போய் சாப்பிட்டுக்கலாம், எந்நேரம் போனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓய்வெடுக்கிறதுக்கு மடங்கள் இருக்குது. இப்படி தான் நம்மளுடைய பாரதம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அது சிவகணியாக ஒரு இடத்துல எழுதுகிறார், உணவை விற்று பிழைப்பது அப்படிங்கிறது இது இடையில வந்தது, நம்மளுடைய கலாச்சாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அது மாதிரி இங்கே தர்மசாலைகள் நிரம்ப இருக்குது. அது பங்களாதேஷ் அதனுடைய ஒரு பகுதி தான் இலாடம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. அதெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அப்படி நீடும் என்ற ஆசியன் அவை இன்றும் நிறைய அறச்சாலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயா கொண்டீஸ்வரர் கோயில் திருக்கூட்டம் ஐயாவில் அருணதி திருக்கூட்டம் இகந்து என்ற இகழ்ச்சி குறித்த அறங்கள் மிக்கனவாயினும் அவை பசு புண்ணியங்களை ஆனவாதல் அவை ஒன்றும் நாயனாரது மேற் செலவை பிணித்தல என்பதும் குறிக்கப்பட்டது. அங்கே அறச்சாலைகள் இருந்தாலும் கூட அதில் எப்படிப்பட்ட அறச்சாலைகள்? பசு புண்ணியங்கள் செய்யக்கூடிய அறச்சாலைகள் தான். நமக்கு பெரிய புராணத்தில் ஐயவன் அறச்சாலைகள்னால நமக்கு ஐயோ ஐயா ஐயா வழிபடுத்து. எப்படி முன்னாடி வாங்க. பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அப்பர் சுவாமிகள் யாத்திரை போயிட்டுருக்கிறாரு. அந்த இலாட பூமிங்கிறது அந்த வங்காளதேசத்தினுடைய ஒரு பகுதி. அங்கே அறச்சாலைகள் நிரம்பு இருக்குது.
அந்த அறச்சாலைகள் எப்படிப்பட்ட அறச்சாலைகள்னால் இலாட, அதை சொல்கிறார் பாருங்க, எங்கும் மிக்க அறங்கள் நீடு இலாட பூமி இகந்து போய் அப்படின்னு. இந்த இலாட பூமிகள் எல்லாம் வந்து அப்படி கடந்து போனாராம். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, சிவப்புனிய உரையில் இகந்து அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, சும்மா அப்படியே அதெல்லாம் வந்து ஒரு தர்மசாலைகள், உலகியல் அறங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் தான். அது வந்து பசு புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா நம்ம பெரிய புராணம் எப்படி அப்படின்னா பதி புண்ணியத்தை தான் பெருசாக சொல்லக்கூடியது. அடியார்களுக்கு செய்யக்கூடியது, இறைவனுக்கு செய்யக்கூடியது தான் பதி புண்ணியம். அதான் என்னது, இகந்து போய், இகந்து சென்று அப்படின்னு. இகந்துனா அப்படி அதையெல்லாம் கடந்து செல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்ல, என்ற இகழ்ச்சி குறித்த லேசினால் அறங்கள் மிக்கனவாயினும் அவை பசு புண்ணியங்களை ஆனவைய ஆதலின் அவை ஒன்றும் நாயனாரது மேற்செலவை பிணித்தில அப்படின்னு சொல்கிறார். ஐயா, மங்கள் சுற்றிய வெப்பம் அப்படின்னார். சூழ்ந்து தலையில் முடிப்பது போல மேகங்கள், இந்த மலை சிகரங்கள் எல்லாம் வந்து மேகங்கள் சூழ்ந்த மலை சிகரங்கள் நிரம்பு இருக்கிறது. அந்த எல்லையெல்லாம் கடந்து அப்படியே காசியை நோக்கி போயிட்டு இருக்கிறார். மத்திம பைதிரம் அப்படிங்கிறது, பைதிரங்கிறது ஒரு நாடுங்க. அது பாரத கண்டத்தின் மத்திய பிரதேசம் என்று சொல்ல, மத்திய பிரதேசம் வழியாக போகிறார். இப்போ பங்களாதேசனுடைய ஒரு பகுதி மாலவம் என்று சொல்லக்கூடியது, அதை கடந்து மத்திய பிரதேச வழியாக போகிறார். மத்திம பைதிரம் அப்படின்னு நம்ம பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசம் எல்லாம் கடந்து அப்பர் கைலை யாத்திரை போயிட்டு இருக்கிறது அப்பர் சாமிகளுடைய. அப்படி மத்திய பிரதேசம் என்று சொல்லி பிரயாகைக்கு மேற்கும் வினசத்துக்கு கிழக்குமாகிய தேசம். பிரயாகை அப்படிங்கிறது நம்ம திருவேணி சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. திருவேணி சங்கமத்துக்கும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மத்திம பைதிரம் என்று சொல்லக்கூடிய மத்திய பிரதேசம் என்று சொல்லுவது என்று சொல்லி அதையெல்லாம் கடந்து இப்போ போயிட்டுருக்கிறார். இந்த திருப்பாட்டில் வாரணாசி போய் சேர்ந்துடுறார். வாரணாசி, கச்சுரம் இதெல்லாம் இப்போ போகிறார். அன்னநாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வலங்கொள்ளும் மின்னு வேணியர் வாரணாசி விருப்பினோடு பணிந்து உடன் பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒளிந்து கங்கை பெயர்ந்து போய் மண்ணு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து கச்சுரம் முந்தினார். காசி வழிபாடு செய்திருக்கிறார். நம்ம வாரணாசி என்று சொல்லக்கூடிய காசியில் வழிபாடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறார். அன்னநாடு கடந்து, அந்த நாட்டை எல்லாம் கடந்து, இப்போது பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய மாலவம், அதே மாதிரி மத்திய பிரதேசம் எல்லாம் கடந்து சென்று இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னா கங்கை அணைந்து சென்று வலங்கொள்ளக்கூடிய, கங்கை அப்படியே வளமாக இருக்கக்கூடிய வாரணாசி என்று சொல்லக்கூடிய அந்த பதிக்கு வர்றார். மின்னு வேணியர் வாரணாசி விருப்பினோடு பணிந்துனர். ஒளி பொருந்திய சடையுடைய பெருமான் எழுந்தருளிய வாரணாசியை விருப்பத்துடன் வணங்கி வழிபட்டு, அப்போ காசி சென்று வழிபாடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு குறிப்பு இருக்குது. பதிகம் பாடினாருங்கிறதுக்கு இல்லை, ஆனால் வழிபாடு செய்திருக்கிறார். காசி சென்று அங்கு கங்கையில் மொழி பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். அப்படி விருப்பத்துடன் வணங்கி வழிபட்டு உடன்பின் அணைந்தவர்தமாய் அங்கன் ஒளிந்து. இதோட சரி, அடியார்கள் வேறு மேலே போகிறதில்லை யாரும். அப்பர் சாமிகளோடு சென்ற திருக்கூட்டம் அடியார் பெருமக்கள் வந்து எது வரைக்கும் போனாங்க அப்படின்னா கைலாய யாத்திரை கடைசி வரைக்கும் போகிறதில்ல. கைலாய யாத்திரை அப்பர் சாமிகள் மட்டும்தான் போகிறார். வாரணாசி வரைக்கும் தான் போகிறார். எல்லா அடியார்களே ஒளிந்து அப்படின்ட்டார். அப்படின்னா இதோட அடியார்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக போக போகிறார். இந்த இடத்துல அதான் சொல்கிறார். பின்னணைந்தவர் தம்மை அங்கன் ஒளிந்து கங்கை பெயர்ந்து போய் மண்ணு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து கச்சுரம் முந்தினார் அப்படின்னா அப்படி செல்லுகின்ற வழியில் அப்படியே வழிபாடு செய்து கொண்டு போயிட்டே இருக்கிறார். வழிபட்டு தம்முடனே பின்பற்றி வந்த அடியவர்களை அந்த இடத்தில் விடுத்து கங்கை கரையை விட்டு மேற்சென்று பொருந்திய காதல் புரிகின்ற திருநாவுக்கரசர் வந்து கல் நிரம்பிய மலை காணல்களை அடைந்தனர். இப்போ இந்த கச்சுரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான பகுதி, கற்கள் நிரம்பிய பகுதி. அதில் வெயில் நேரத்தில் போனால் எப்படி இருக்கும் அதெல்லாம் இப்போ இனிமேல் தான் அவருடைய பயணத்தினுடைய கடுமையே வரப்போகுது. இது வரைக்கும் வந்ததெல்லாம் மலைகள் நாடுகள் எல்லாம் கடந்து வரார். இப்போ வந்தது எல்லாமே வந்து ஒரு சமதள பரப்பு மாதிரி தான். மடைகள் இருந்தாலும் கூட இப்போ எங்கேருந்து ஆரம்பித்தார், அவர் ஆரம்பித்தது காலத்தில் ஆரம்பித்து அப்படியே ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய பருப்பதத்தை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே வருகின்றவர் கோகர்ணத்தை வழிபாடு செய்து கொண்டு கோகர்ணம் வழியாக தான் வர்றார். அப்படி வந்து இப்போ வந்து மாலவம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய பங்களாதேஷ் எல்லாம் வழிபாடு செய்யணும், மத்திய பிரதேசம் எல்லாம் தாண்டி வாரணாசிக்கு வந்தாச்சு. வாரணாசியில் வந்து அடியார் பெருமக்கள் அதோடு அவர் எல்லோரும் நின்றுறாங்க. இதுக்கு மேலே அப்பர் சாமிகள் மட்டும்தான் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறார்.
அது மண்ணு காதல் செய் நாவின் மன்னர். மண்ணு காதல்னா பெருமானுடைய திருவடியில் நிலைத்த அன்பு. அப்பர் சாமிகளுக்கு எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியில் நிலைத்த அன்பு. அது அவர் எப்படி வச்சிருப்பாராம் பெருமானுடைய திருவடியை. நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க, அதாவது ஒரு கற்புடைய ஒரு மனைவி கணவனுடைய திருவடி எப்படி மனசில் நீங்காத வச்சிருப்பாலோ அந்த மாதிரி வச்சிருப்பான். தூய வெந்நீர் துதைந்த பொன் மேனியும் தாழ்வடமும் நாயகன் செவடி தைவரும் சிந்தையும் அப்படின்னார். நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொலிகன்னுனர் நாயகன் செவடி தைவரும் சிந்தை. ஒரு கற்புடைய ஒரு மனைவி கணவனுடைய திருவடி எப்படி நெஞ்சில் வச்சிருப்பாரோ அது மாதிரி அப்பர் சாமிகள் பெருமானுடைய திருவடியை நெஞ்சில் வச்சிருப்பார். அதான் மண்ணு காதல் அப்படின்னார். இந்த இடத்துல சொல்றார், அதான் மண்ணு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து கச்சுரம் முந்தினார் என்று சொல்லி அந்த கச்சுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கல் நிரம்பிய அந்த மலையினை சென்று அப்படியே யாத்திரை அப்படியே போக போறார். அன்ன நாடுனா மத்திம பைதிரம் உட்புருவிகளாகிய பல நாடுகளை கொண்டது. தெய்வ கங்கை முதலிய நீர் சிறப்பினால் அன்னங்கள் மலியும் நாடு என்ற குறிப்பும் பெற வைத்த கவிநலம். அதாவது தெய்வ சிறப்பு மிக்க ஒரு கங்கை அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் அந்த கங்கையில் வந்து அன்னப்பறவைகள் எல்லாம் அப்படியே உள்ள வந்து தவழ்ந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி அன்னங்கள் மலியும் நாடு என்று சொல்லி, அன்ன நாடுன்னா அந்த நாடுங்கிறது ஒரு பொருள், இன்னொன்று என்ன அன்னப்பறவைகள் நிரம்பிய நாடு என்று சொல்லி சொல்கிறாருங்க. இந்நாடுகளில் ஒன்றாகிய நிடத நாட்டு அரசனாகிய நலன் கதையில் அன்னத்தை தூதுவிட்ட வரலாறும், ராமன் கதையில் அன்னப்பேடை சிறையில் தாய்க்கரை துண்ணில் தின்றனும் என்று சொல்லி கம்பர் வந்து தன்னுடைய கம்பராமாயணத்திலே அந்த அன்னத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கங்கை அணைந்து சென்று வலங்கொழுனார் வாரணாசி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அணைந்து அப்படின்னா கங்கை எங்கிறது வந்து ஆகாயத்திலிருந்து பகீரதனுடைய ஒரு வேண்டுதலால் இங்கே இந்த மண்ணுலகத்துக்கு வந்த அதான் கங்கை அணைந்து சென்று வலங்கொழும். அப்படி மேலிருந்து வந்த கங்கை இப்போ அப்படியே வாரணாசி வந்து வளமாக வருகிறது என்று சொல்லி, இப்படி இமயமலையில் போந்து நிலத்தில் அதுவரை பெருகி ஓடியமையும் வலங்கொழும் என்றது அதுவரை மேற்கு நின்றும் கிழக்கு நோக்கி பெருகி வரும் செலவை மாற்றி வாரணாசியை நோக்கி வடக்கு முகமாக அதாவது ஒரு நதி வந்து வடக்கு முகமாக போகிறது அப்படிங்கிறது அதை சொல்லுவாங்க உத்தரவாகினி அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு நோக்கி போகிறது ஒரு சிறப்பு. வடக்கு நோக்கி போகிறது காசியினோட ஒரு சிறப்பு என்னென்னா அங்கே கங்கை வந்து வடக்கு நோக்கி பாயிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு. இங்கே நம்ம பொன்னி நதி கொடுமுடியில் வந்து கிழக்கு நோக்கி போகும், அது ஒரு சிறப்பு தான். கிழக்கு நோக்கி போகிறது ஒரு சிறப்பு தான். பொன்னி நதி அங்கேருந்து நேராக தெற்கு நோக்கி வருது, தெற்கு நோக்கி வர்றது கொடுமுடிக்கிட்ட வந்து மட்டும் கொஞ்சம் கிழக்கு நோக்கி போகும், அது ஒரு சிறப்பு. இப்பொழுது கங்கை வந்து அப்படி கிழக்கு நோக்கி பெருகி வரும் செலவை மாற்றி வாரணாசியை நோக்கி வடக்கு முகமாக ஓடி வாரணாசி சூழ் வந்து மேல கிழக்கு பார்த்து ஓடுகின்றமையும் குறித்தது என்று சொல்லி அந்த வாரணாசியில் மட்டும் வடக்கு நோக்கி போய் மீண்டும் கிழக்கு நோக்கி போய் தாமிரபரணி நம்முடைய திருநெல்வேலிக்கும் பாபநாசத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பதி திருப்புடை மருதூர். அந்த திருப்புடை மருதூரில் மட்டும் வடக்கு நோக்கி ஓடும். அந்த இடத்துல திருப்புடை மருதூர் கோயில்கிட்ட மட்டும் தாமிரபரணி வடக்கு நோக்கி ஓடும். அந்த மாதிரி நதிகளில் குளிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வளங்கொடும் தற்குறிப்பேட்டணி வம்புலாம் நமக்கு எப்படி நதிகள் வளங்கொடும் அப்படிங்கிறது நாட்டு சிறப்பில் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதில் இருக்கிறதே ரொம்ப பெரிய சிறப்பு என்னென்னா காவிரிக்கு சொல்லப்பட்டது தான். வம்புலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரான இறைஞ்சலின் ஈர்பொன்னி உம்பர்நாயகருக்கு அன்பரும் முக்குமால் அப்படின்னார். ஒரு 5-6 ஓமை சொல்லிட்டு வராரு. ஒன்று பிரம்மனுக்கு ஓமையாக சொல்கிறாரு, திருமாலுக்கு ஓமையாக சொல்கிறாரு, நிலமகளுக்கு ஓமையாக சொல்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் கடைசியாக ஒரே ஓமை அடியாருக்கு ஓமையாக சொல்கிறார். ஏன்னா வெள்ளப்பெருக்கு காலத்தில் பூவும் நீரும் அதில் எடுத்துகிட்டு வர்றதுனால அந்த எப்படி இருக்குன்னா ஒரு அடியார் வந்து பெருமானை வழிபாடு செய்வதற்கு வர்றது போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட அந்த ஓமையை நிறைவு செஞ்சிடறார். அதான் வம்புலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரான இறைஞ்சலின் ஈர்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் முக்குமால் என்று சொல்லி வலங்கொலும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாருங்க. செம்பொன் வார்கிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரான இறைஞ்சலின்னு சொல்லி காவிரியை சொன்ன மாதிரி இங்கே காவிரி போல அத்துணையும் வழிபாடின்றி வாரணாசி வலங்கொலும் சிறப்பு ஒன்றுமே குறித்தமையும் கருதுக என்று சொல்லி வாரணாசி வந்து அந்த காசியை வளமாக சுற்றி வருவதே ஒரு பெரிய சிறப்பு என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதான் தீர்த்த சிறப்பு அப்படின்னு சொல்லுவது. காவிரி நாடுன்னா கழனி நாடொரி என்று சொல்லி கம்பருடைய பாட்டிலே இருக்கிறதாக நமக்கு சிவகணை உரை சொல்லியிருக்கிறார்.
மின்னு வேணியனர், சிவந்து நீண்டு ஒளிவிடும் தன்மை பற்றி மின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாரணாசிங்கிறது காசி, இதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தலம்தான். காசி காண்டம் முதலியவற்றில் வந்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானுடைய திருப்பெயர் விஸ்வநாதர், அம்மாவுடைய திருப்பெயர் விசாலாட்சி அம்மை என்று சொல்லி தேவார வைப்பு தலங்களில் ஒன்று, பாடல் பெற்றதில்லை, வைப்பு தலங்களில் ஒன்று. மதிலுஞ்சை மாகாளம் வாரணாசி நம்முடைய அப்பர் சாமிகள் காப்பு திருத்தாண்டகத்தில் பாடியிருக்கிறார். அதனால் வந்து அது வந்து வைப்பு தலமாக வைத்து போற்றப்படுவது. வரணை அசி என்று சொல்லி 2 நதிகள் தலத்தை தெற்கு வடக்குமாக அந்தர் வேதியாக சூழ்ந்திருப்பதனால் வாரணாசி. அதாவது இப்போ நம்ம கங்கை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அதுபோக 2 நதி வந்து அங்கே இருக்குது. வரணை அசி என்று சொல்லி 2 நதிகள் வந்து இந்த தலத்தை தெற்கும் வடக்குமாக அந்தர்வேதியாக கீழே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. இங்கே எப்படி நம்ம அமிர்த நதி என்று சொல்லி ஒரு நதி தெரியறதில்லை, காவிரியும் நமக்கு அதே மாதிரி வாணியும் தான் தெரியும், அந்தர்வாகினியாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நமக்கு முக்கூடல் என்று சொல்லக்கூடிய திருவேணி சங்கமத்திலையும் நம்ம கங்கையும், அதே மாதிரி யமுனை கங்கை தான் தெரியும், சரஸ்வதி தெரியாது, அது அந்தர்வாகினியாக வருவது. அதே மாதிரி இந்த 2 நதிகளுமே காசியில் வந்து வரணை அசி என்று சொல்லக்கூடிய 2 நதிகளும் அந்த அந்தர்வாகினியாக இருக்கிறதாக நமக்கு ஐயா வந்து விளக்குரை எழுதியிருக்கிறாங்க. காசியில் இறக்க முக்தி என்று சொல்வது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்திங்கிறது இடையில நம்ம சேர்த்திட்டது தான். இது 3ம் வந்து சிறப்பாக சொல்லுவாங்க. பிறக்கிறதோ இறக்கிறதோ நம்ம கையில் இல்லை இல்லைங்களா? ஆனால் வழிபாடு செய்ய முடியும். அதனால் தரிசிக்க முக்தி என்று சொல்வது சிதம்பரத்தை சொல்லுவாங்க. விரிப்பினோடு பணிந்து தாம் காதலித்து சென்று கைலாயநாதரே விஸ்வநாதர் என்ற பெயருடன் அவரது கங்கை சோழ வீற்றிருக்கும் சிறப்பு பற்றி வேறு எம்மருங்குமோர் காதலின்றி சென்ற நாயனார் இங்கு விரிப்பினோடு பணிந்து, முதல்ல என்ன சொன்னார்? எம்மருங்குமோர் காதலின்றி அப்படின்னா எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் பெருமானுடைய திருவடியை மட்டும் மண்ணு காதலோடு அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி வந்துட்டு இருக்கிறார், அப்படி யாத்திரை எப்படி வந்தார் அப்படிங்கிறத சொன்னார். ஒரே சிந்தனையோடு வந்தவர். இங்கே மட்டும் அந்த விருப்பம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் தான் இங்கேயும் இருக்கிறாரு அப்படிங்கிறனால இந்த இடத்துல மட்டும் விருப்பினோடு பணிந்து அப்படின்னு சொல்லி சொல்ல காசி பெருமான வாரணாசி சென்று வழிபாடி வேறு எம்மருங்கும் ஒரு காதலின்றி சென்ற நாயனார் இங்கு விருப்பினோடு பணிந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லார். வடகைலை கண்டு தொலைச்சென்ற நாயனார் வடநாட்டில் வடக்கில் இறைவரை பணிந்து வழிபட்ட தலம் இகுதேயாம் என்பதும் குறிப்பு. வடநாட்டில் போய் பெருமான வழிபாடு செய்ததாக இருக்கக்கூடிய ஒரே தலம் இந்த தலம்தான். ஏன்னா எல்லாம் போயிட்டுருக்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி வழிபாடு செய்த தலம் அப்படின்னு பார்த்தா நமக்கு 2 ஸ்தலங்கள் தான் குறிப்பில் இருக்குது. எது? ஸ்ரீசைலம் காலத்திலிருந்து புறப்படுறவர் ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய பருப்பதம் வழிபாடு செய்கிறார். கோகரணம் என்று சொல்லக்கூடிய பதி வழிபாடு செய்கிறார். மற்ற தலங்கள் வந்து அந்தந்த ஊருக்கு போகிறார், அப்படியே அந்த அறச்சாலைகள் எல்லாம் பார்க்கிறார், அப்படியே போயிட்டே இருக்கிறார். இப்போ அடுத்து வழிபாடு செய்யக்கூடிய தலம் வாரணாசி என்று சொல்லக்கூடிய இந்த காசி தான். வடநாட்டில் சென்று வழிபாடு செய்தது என்று கைலை மலையில் பணிந்ததும் பாடுவதும் அருவமாய் எண்ணிய வழிபாடு என்பதும் பின்னர் கைலை காட்சி கண்டு வழிபட்டமை திருவையாற்றில் நிகழ்வது என்று சொல்லி அங்கே அருவமாகத்தான் பார்க்குறாரு. அந்த காட்சி அவருக்கு எங்கே கிடைக்கிது? சாமி திருவருளால் திருவையாற்றில் தான் கிடைக்க போகுது. பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒளிந்து என்று சொல்லி அப்படி பின்பற்றியும் போந்த அடியவர்களும் பிறரும் வாரணாசியில் தங்க விடப்பட்டனர். ஒளிந்து எண்ணாது ஒலித்து எண்ணாது ஒளிந்து என்றமையால் அவர்கள் தாமே பின்பற்றி மேற்செல்ல மாட்டாமே ஒளிந்து. அதாவது இவர் வரவேண்டான்னெல்லாம் யாரையும் சொல்லலையாம், அவங்களே வந்து இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாதுன்ட்டு இருந்துடுறாங்க. அதான் ஒளிந்தனர் அப்படின்னு சொல்லி ஒளிந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாயனார் யாண்டும் பரிசனங்களை உடன் கொள்ளாத துறவு நிலையர் என்பதும் கருதற்பாலது. அதாவது பரிசனங்களோடு சென்றதெல்லாம் ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் தான். அதுலேயும் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு எல்லா பரிசனங்களும் உண்டு. சமையல் செய்கிறதுக்கு தனி, கூட வரக்கூடிய துணையாக வரக்கூடிய அடியார்கள், இப்படி எல்லா பரிசனங்களும் உண்டு. அப்படி சமையல் செய்கிற பரிசனம் வராதனால தான் திருக்கச்சூரில் வந்து கொஞ்சம் காலதாமதமானது. இப்போ போயிருந்தோங்க 2 நாளைக்கு முன்னாடி சென்னை யாத்திரையில் திருக்கச்சூர் போயிருந்தோம். அங்கே தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், அணைந்தருளும் அவ்வேலை அமுது செய்யும் பொழுதாக கொணர்ந்தமது சமைத்தருடும் பரிசனமும் குறுகாமை தனந்தவசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் உணர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவலனார் அப்படின்னார். அது கொஞ்சம்
பரிசனங்கள், சமையல் செய்யக்கூடிய பரிசனங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அப்படி காலதாமதம் ஆனதுனால மதில் புறத்தோரத்தில் அப்படி படுத்திருக்காராம் பசியோட. யார்? சுந்தரமூர்த்தி சாமிகள் பசியோடு படுத்திருக்கிறார். அந்த மதில் புறத்தோரத்தில் படுத்திருக்கிறதுனால அவர் சாதாரணமானவர் நினச்சிடாதீங்க. திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜா அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். சிவகுணிய உரை என்ன சொல்கிறாரு? இது யாராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சாமி என்ன நமக்கு வகுத்து வச்சிருக்கிறானோ அதுதான் நடக்கும். வள்ளுவ பெருமான் சொல்றார், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்றார். என்ன இன்னைக்கு நமக்கு அன்றைக்கு இறந்த உணவு தான் அவர் சாப்பிடணுங்கிறது விதி. அதுக்காகவே பரிசனங்கள் காலதாமதமாகும். பரிசனங்கள் காலதாமதமாகனால பசியோட கிடக்கிறார். சாமி வர்றார், ஒரு வேதியர் கோலத்தில் வர்றார், அப்படி திருநீர் அந்தனராக வர்றார். அப்போ சொல்றாரு, அந்த இடமெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வழிபாட்டில், அது சாமி சொல்றார், மெய்ப்பசியால் மிக வருந்து இளைத்திருந்தீர், வேட்கை விட இப்பொழுதே சோறிறந்து யானமுக்கு தருகின்றோம், அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும் என செப்பி அவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார் அப்படின்னு. அதாவது சொல்கிறாரு சாமி, ரொம்ப பசியோடு இருக்கிறைப்பா, இந்த பசியோடு நீ வெளியில் போயிடாத, இங்கேயே இரு, நான் போய் ஒவ்வொரு வீடாக இறந்து கொண்டு கொடுக்குறேன். அந்த ஐயர்கிட்ட கேட்டோமுங்க, அவர் இறந்த வீதி எதுங்க அப்படின்னு. இந்த வீதி தாங்க அப்படின்னு சொல்லி, அந்தணர்கள் இருக்கக்கூடிய இந்த வீதி தான் அப்படின்னு சொல்லி அந்த திருக்கச்சூர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதை காட்டினார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அங்கே கச்சபீஸ்வரர் சாமி இருக்கிறாரு, இறந்து விருந்துட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பிரகாரத்தில் இருக்கிறாரு. இறந்து கொண்டு விருந்து கொடுத்தார் சாமி. அது ஒரே ஒரு வேலை கொஞ்சம் காலதாமதமானதுக்கே சாமி சுந்தரர் இழைச்சி போயிட்டார். சாமியினுடைய கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. சுந்தரர் மேலே அவ்வளவு கரிசனம் பெருமாள். மெய்ப்பசியால் மிக வருந்தி இளைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோறு இருந்து யானமுக்கு தருகின்றன. சாமிக்கு சுந்தரர் மேலே இங்கே இருந்த சாமி அடியாரை பார்த்து அப்படி சொன்னது, சாமியை பார்த்து அடியார் சொன்னது கண்ணப்ப நாயனார் இல்லைங்களா? இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சனீர் தம்மை விழைத்த அன்பு உமிழ்வார் போல மோனனார். அதாவது அன்பு அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்யணுமோ அந்த அளவுக்கு சாமி நம்மகிட்ட அன்பு செய்யணுங்கிறது. இந்த ரெண்டு, பெருமான் மேலே எப்படி கண்ணப்பர் அன்பு செய்தாரோ அது மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் மேலே இறைவனும் அன்பு செய்திருக்கிறார். அதே மாதிரி அவரும் கொடுத்துருக்குறார், இறந்து கொண்டு கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி இங்கே நாவின் மன்னவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு துறவு நிலையில் இருக்கக்கூடியது யாண்டும் பரிசனங்களை உடன் கொள்ளாத துறவு நிலை. எதுவும் அவருக்கு கூட கிடையாதுங்க. அப்பர் சாமிகளுக்கு ஏதோ விருப்பப்பட்ட வர அன்பர்கள் தான். சமையல் செய்கிறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. கிடைச்சா சாப்பிட்டுக்குவார், இல்லைன்னா போயிட்டே இருப்பார். சாமியே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு? கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டம் முடியுது. எங்கே சொன்னாருங்க? திருவேலுமலையில் சொன்னார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அதே தான், நாவுக்கரசு பெருமானுக்கும் அதே தான். ஆனால் எதுக்காக இந்த படிக்காசு கொடுக்குறேன்னா, உங்கள் கூட வரவங்களுக்கு பசிக்கும். எனக்கு எல்லா அடியார்களும் அதே மாதிரி இருப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டம் முடியுது எனினும் ஏழ உண்மை வழிபடுவாருக்கு அளிக்கின்றோம் அப்படின்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய அடியார்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா. அது மாதிரி அப்பர் சாமிகள் அவர் முழு துறவு நிலையில் நின்றவர். அதனால் அவருக்கு பரிசனங்கள் எல்லாம் கிடையாது. அங்கங்கே வழியில் போய் செல்லுகின்ற பொழுது அடியார்கள் வருவாங்க போவாங்க, அப்படி தான் அவருடைய யாத்திரை. அது எதை பற்றி அவர் பார்த்துக்க மாட்டார், அப்படி போயிட்டு இருக்கக்கூடியது தான். இப்போ அந்த மாதிரி நாவின் மன்னவர் என்று எழுவாய் இங்கு வினை முடிவு கொள்ள வைத்தமை, இதுவரை மக்கள் நெருங்கும் நாட்டின் பகுதியில் பலர் உடன் அணைய போந்த நாயனார் இனி மக்கள் வாசமில்லாத காடும் மலையும் தனி செல்ல தொடங்குகின்றமையாலும் இதுவரையும் போன்ற 4 பாட்டுக்களையும் அவரது கைலை வழி செலவில் ஒரு பகுதியாக வைத்து ஒரு முடிவாக்கி உரைக்கப்பட்டது. இதுவரைக்கும் ஒரு பகுதி. இனி இப்போ 7 சீரோட சொல்கிறாருங்க. இனி இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் 7 சீராக வருது. 7 சீரோட சொல்கிறார். அப்படியே இந்த யாப்பை மாற்றி சொல்ல போகிறார். கங்கை கரையிலிருந்து கச்சுரம் தனியாக நடந்து போகிறார். கங்கையோட பரிசனங்கள் எல்லாம் முடிஞ்சது, கூட அடியார்கள் எல்லாம் முடிஞ்சது. இப்போ கச்சுரத்துக்கு செல்லுகின்ற பொழுது தனியாக போகிறார். அப்பர் சாமியில் இப்போ கைலா யாத்திரை அவர் ஒருவர் மட்டும்தான் போகிறாரு, கூட யாரும் இல்லை. பெருமானுடைய திருவருள் மட்டும்தான் அவருக்கு துணை நின்றது, வேறு யாரும் கிடையாது.
அப்படி ஒரு யாத்திரை நம்ம போக முடியுமா நினச்சி பார்க்கணும் இல்லைங்களா. எதுக்கும் கூட ஒரு 2 பேர் இருக்கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்பர் சாமிகள் அதெல்லாம் இல்லை, அவர் நெஞ்சில் இருக்கிறது இப்போ கைலைநாதன் மட்டும்தான் இருக்கிறார். அப்படியே போகிறார். மாகம் மீது வளர்ந்த கானகம் ஆகி எங்கும் மனிதரால் போகலா நெறியன்றி அன்றியும் புரிகின்ற காதல் பொலிந்து எல சாக மூல பலங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்து தனித்து நேர் ஏகினார் இரவும் பெரும் கையிலை குளக்கிரி எய்துவார். இப்போ மாகம் மீது வளர்ந்த கங்கை கானகம் ஆகினர், ஆகாயத்தினை அலாவும்படி மேல் உயர வளர்ந்த பெரும் காடாகி, அந்த காடு எப்படி இருக்குன்னா ஆகாயத்தளவுக்கு உயர்ந்து ஓங்கிய மரங்கள், அப்படி மரங்கள் நிறைந்த அந்த காட்டுக்குள்ளே போகிறார், தனியாக போகிறார். அப்படி காடாகி எவ்விடத்திலும் மனிதர்களால் போகக்கூடிய வழியெல்லாம் இருந்த போதிலும், அந்த வழியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதில் நடந்து போகலாம் எப்படி போகலாம் அதெல்லாம் கிடையாது, எந்த ஒரு வழியும் கிடையாது. அப்படியே அடர்ந்த காடுகள், மரங்கள் நிரம்பு இருக்குது, மனிதர்களே போக முடியாத ஒரு காடு. இருந்தாலும் அதுக்குள்ளே அப்பர் சாமிகள் மட்டும் தன்னந்தனியாக போகிறார். அப்படி வழியல்லாது இருந்த போதிலும் புரிகின்ற காதல் பொழிந்து எல இடைவிடாது உண்டாகின்ற காதல் சிறந்து மேலோங்குதலால் பெருமான் மேலே போகலா நெறியன்றியும் புரிகின்ற காதல் பொழிந்து எலனர். போகவே முடியல, எப்படிங்க போனாருன்னா பெருமான் மேலே இருக்கக்கூடிய அன்பு அவரை போக வச்சு, அதுதான் இப்போ அப்படியே போகிறார். அப்படி வழியல்லாது இருந்த போதிலும் இடைவிடாது உண்டாகின்ற காதல் சிறந்து மேலோங்குதலினால் அப்படி சாகம் மூலபலங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்தனர். இலை சருகுகளும் கிழங்குகளும் பழங்களும் என்றவற்றை உண்ணுதலையும் விடுத்து என்ன சாப்பிட்டு போனார்னா கிடைக்கிற தலைகள் கிழங்குகள் பல வகைகள் இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு போகிறாரு. இப்போ அதுவும் சாப்பிட்றதில்ல, இப்போ அப்படியே போயிட்டே இருக்கிறார். இப்போ அந்த சாப்பிடணுங்கிற அதெல்லாம் அவருக்கு இப்போ போயிடுச்சு. அதான் சொல்லாருங்க, இந்த மூலபலங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்துன்னார். மூலபலங்கள்லாம் காய்கறிகள் பழங்கள் இந்த கிழங்குகள் இதெல்லாம் அதையும் சாப்பிடுவதை தவிர்த்து அப்படியே போயிட்டுருக்கிறார். அப்படி பழங்களும் என்று உண்ணுதலையும் விடுத்து தனியாக நேரே பெரும் கையிலை குளக்கிரி எய்துவார்னர். பெரிய கையிலையாகி அந்த ஒப்பற்ற மலையினை அடையும் பொருட்டு ராக்காலத்தில் தங்காமல் செல்வாராகி இரவும் பகலும் போகிறார். எந்த நேரத்திலையும் படுக்கிறது இல்லை, இரவும் போகிறாரு பகலும் போகிறார். ஏன்னா அவ்வளவு வேகம் மனசில் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால எங்கேயும் தங்கிறது இல்லை, யாரும் துணை கிடையாது, சாப்பிட்றது அன்ன ஆகாரம் எதுவும் கிடையாது, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு அந்த உடல் அப்படிங்கிற அந்த உணர்வு போயிடுச்சு, அந்த உடல் பற்று அப்படிங்கிறது போயிடுச்சு. இந்த உடல் பற்றும் போகணும், அதே மாதிரி அகப்பற்று என்று சொல்லக்கூடிய அதுவும் போகணும். ரெண்டுமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு பெருமானுடைய திருவடியவே நெஞ்சில் கொண்டு போயிட்டுருக்கிறார். மாகமாக வளர்ந்த ஆகாயத்தின் மேல் வளர்ந்த என்று சொல்லி மனிதரால் போகலா நெறினர், மனிதர்கள் செல்ல முடியாத வழிகள் என்று சொல்லி மக்களும் மனிதர் என்பது மனிதர் என்று சொல்லி வந்தது. மக்களுள் வல்லவராலும் கூட்டமாயும் என்பது குறிப்பு. மனித பிறவி வேண்டுவது மனிதர் அப்படிங்கிற மனிதருங்கிறது மனிதர்னு சில இடங்களில் வரும். நமக்கு போகலண்டி வானவராயினும் தனிதுன்னரும் என்று சொல்லி தேவர்களோடு போக முடியாத அந்த நிலைமையில அவர் போகிறார். அதற்கு காரணமாவது திண்மை மெய்த்தவமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருக்கிற ஒரு இடத்துக்கு எப்படி போக முடியும்னா அதான் மெய்த்தவம் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். புரிகின்ற அன்பு புரிகின்ற என செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லி சாகசம் மூலம் பலங்கள் துய்ப்பன சிவயோகிகள் சிவஞானிகள் உணவு வகைகள் இங்கு குறிக்கப்பட்டன என்று சொல்லி யோகிகள் எல்லாம் தான் சாப்பிடுவாங்க. தலைகள் அப்புறம் கிழங்கு வகைகள் பழங்கள் இதுதான் வேக வச்ச உணவே கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. உதிர் சருகு என்று சொல்லி ஓரறி உயிர்களாகிய தாவரங்களுக்கும் துன்பம் செய்யலாகாது என்ற அருளுடைய அறவோர் இவ்வாறு தாவரங்களுக்கும் இனி பயன்படாத அவற்றின் பண்டங்களை கைக்கொள்வர் என்பது முன்னோர் வழக்கு. கனியேனும் வறிய செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் கனல் வதை வந்தெய்தில் நல்லி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் என்று தாய்மானவர் சொல்கிறாருங்க. தாய்மானவர் காய்கறி பல வகைகள் எதுவும் சாப்பிடாமல் தனியாக கண்ணை மூடி மௌனியாக இருக்கிறதுக்கு நினச்சேன் என்று சொல்லி எப்படி தவம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத தாய்மானவர் சொல்கிறாருங்க. கனியேனும் வறிய செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் கனல் வதை வந்தெய்தி அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் என்று சொல்லி தாய்மானவர் சொல்கிறார். அப்படி யோக மோனி ஞானிகளும் ஓரோ வழி பசியால் வருந்துவர் எனவும் அப்போது அவர்கள் சாக மூல பலங்களை தேடி உட்கொள்வர்.
அவங்களுக்கு பசியாக இருந்தால் இந்த மாதிரி பழங்களை எல்லாம் தான் சாப்பிட்டு கொள்வாங்க என்று சொல்லி சொல்கிறாரு. இப்படி இரவும் பகலும் அந்த யாத்திரை போகிறாருங்க. அது கைலை காண பொங்கிய காதலின் வலிமையால் ஆயது எனவும் தெளியற்பாளது என்று சொல்லி, குளக்கிரி அப்படின்னா பெருமையுடைய மலை, கைலாய மலையை குளக்கிரி அப்படிங்கிறார் இந்த இடத்துல, ரொம்ப பெருமையுடைய மலை என்று சொல்லி. துய்ப்பனமும் தவிர்ந்து அப்படின்னார், பசி தோன்றாமல் இருக்குது, பசியும் இல்லை, அதே மாதிரி தூங்கவும் இல்லை என்று சொல்லி சொல்லார். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண்துஞ்சார் கருமமே கண்ணாயினார் என்று சொல்லி ஒரு நீதி நூல் சொல்வது போல, நாயனார் வந்து அப்படி அழியும் தன்மையான உலக கருமங்களில் இவ்வாறு உழல்வோர் பலர், ஆனால் கையலைக்கிரி எய்துவதாகி உறுதி பயன்பரை தன்மை செய்வது செயற்கரும் செய்கை என்று சொல்லி சொல்லார். இப்படி எல்லாம் போன நாயனாரை வந்து பெருமான் வந்து என்ன சொல்லிட்டாரு, திருவையாருக்கு போ பழுதில் திருவையாற்றில் காண அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்கிறார் சேக்கிழ பெருமான். அது நம்ம மனசில் வச்சுக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு போனவரை அதான் சொல்கிறேன், அன்ன தன்மையர் கையிலே அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் பூவின் மேல் பின்னையும் வலுத்தனர். ஒரே காரணம்தான், வேறு ஏன் அப்பர் சுவாமிகளுக்கு கைலாயத்தில் அங்கே காட்சி கொடுக்கலைன்னா அவர் மானசரோவர் வரைக்கும் போயிடுறார். மானசரோவர் வரைக்கும் போனவருக்கு சாமி என்ன காட்சி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. காட்சி கொடுத்தா இங்கேயே இருந்துடுவார், அவர் மீண்டும் வந்து மண்ணுலகத்துக்கு வரமாட்டார். இன்னும் நிறையா பதிகங்கள் கேட்கணும்னு ஆசை சாமி. அது நாவுக்கரசு பெருமானுடைய தமிழில் அவ்வளவு விருப்பம் பெருமானு. அது அந்த காரணத்தை அங்கே மட்டும்தான் சொல்கிறார். ஏன் கைலாயம் அவர் மேலே போய் அங்கே பெருமானை பார்க்க முடியல, திருவையாற்றில் பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு மேலே அங்கே தான் சொல்கிறார். அன்னத்தன்மையர் கையிலே அணைவதற்கு அருளார் காரணம் சொல்கிறார். மண்ணு தீந்தமிழ் பூவின் மேல் பின்னையும் வடுத்தனர். அதுக்கு பிறகு வந்த பாடிய பதிகங்களெல்லாம் பாருங்கள், ரொம்ப திருவையாற்று பதிகம், திருப்பூந்துருத்தி பதிகம் எல்லாம் ரொம்ப நுட்பமான பதிகங்களாக இருக்குது. அதுக்கு பிறகு நிறையா பதிகங்கள் உரைப்பாக பாடியிருக்கிறார். இப்படி கைலைக்கேறி எய்துவதாகிய உறுதி பயன்பரை தன்மை செய்வது செயற்கரும் செய்கையாய நாயனாரது சிறந்த பெருமையை விளக்குவது என்று சொல்லி சொல்றார். ஆயவாரிருளின்கண் ஏகும் அவ்வன்பர் தம்மை அணைந்து முன் தீய வாய விலங்கு வன்தொழில் செய்ய அஞ்சின நஞ்சு கால்வாய நாகமணிப்பனங்கள் விளக்கு எடுத்தன வந்து கால் தோய வானவராயினும் தனி துன்னரும் சுரம் முன்னினார். அதாவது பாருங்கள், அவர் கைலை யாத்திரை போகிறதுக்கு என்னவெல்லாம் உதவி செஞ்சுருக்குது அப்படின்னா, அதாவது அந்த செறிந்த இருளில் இரவு நேரத்தில் போகிறார். அப்படி இரவு நேரத்தில் செல்லுகின்ற பொழுது அந்த நண்பரை தீய விலங்குகள் நெருங்கி கொடுந்தொழில் செய்ய அஞ்சின. இப்போ வேறு மிருகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, சிங்கம் புலி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஞானியர்களை பார்த்தா அஞ்சு நிற்கும். அந்த விலங்குகளெல்லாம் பக்கத்தில் போகிறதுக்கே பயந்தது. ஒரு பெரிய ஞானி வரார், அவருடைய நிலையை பார்த்து அந்த தீய விலங்குகளெல்லாம் அருகில் செல்வதற்கு அஞ்சியது அப்படிங்கிறார். அப்போ அவருடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அவர் இதே மாதிரி தான் சிதம்பரம் வருகின்ற பொழுது அந்த சோலைகள் எல்லாம் இருக்கு. அந்த சோலைகள் இருக்கக்கூடிய குயில்கள் எல்லாம் சொல்லுதான், அறிவில் பெரியவர் அயல்நெல் பனை வகை அவை பிற்படும் வகை அணைகின்றார். ஒரு அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் வராரு, அவர் வந்து உங்கள் பிறவி பகை நீங்கணும்னா அவர் போய் வழிபாடு செய்யுங்கன்னு அந்த குயில்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்துதான். நாவுக்கரசு பெருமான் பதிவு செய்கிறார். அந்த குயில்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குது இவர் ஒரு பெரிய ஞானி அப்படிங்கிறது. பிறவி நீங்கணும்னா அவரை போய் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிச்சான். அதே மாதிரி சில குயில்கள் வந்து அவர்கிட்ட அரகர அரகர அரகரன்னு சொல்லி சிவமொழி சொல்லியது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே பதிவு செஞ்சு காட்டுவார். அதே மாதிரி இங்கே வந்து அந்த கொடிய மிருகங்கள் கூட அவரை கண்டு அஞ்சியது, தீய விலங்குகள் நெருங்கி கொடுந்தொழிலை செய்ய அஞ்சின. அப்புறம் என்ன சொல்றார், அது கூட பரவாயில்ல, பாம்பு என்ன செஞ்சுதான், பெருமான் நடிகரவில் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாணிக்க கல்லை உமிழ்ந்து வெளிச்சம் கொடுத்துச்சான். அந்த வெளிச்சத்துல எல்லாம் நாவுக்கரசு பெருமான் போனார். இதெல்லாம் நமக்கு இப்போ அப்பர் சாமிகள் அந்த கைலை யாத்திரை எப்படி போனார், நஞ்சுகால் வாய நாகமணிப்பனங்கள் விளக்கு எடுத்தன அப்படின்னு. பாம்பு வந்து கடிக்கத்தானே செய்யும், ஆனால் அப்பர் சாமிகளுக்கு என்ன செஞ்சது, மாணிக்க கற்களை உமிழ்ந்து அது விளக்கெடுத்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இங்கே சொல்லாருங்க. அவர் கைலை யாத்திரை எப்படி இருந்திருக்கு, விடத்தை உமிழும் வாயனையுடைய நாகங்கள் தம்முடைய படங்களில் உள்ள மணிகளை ஏந்தி விளக்கெடுத்தன. நாகமாம்புக்கும் அந்த படங்கள்லேயே மணிகள் இருக்குமா, அந்த படத்தை எடுத்து அந்த மணிகள் இருக்கக்கூடிய ஒளி மூலமாக அவர் வந்து அந்த இடங்களையெல்லாம் கடந்து போயிருக்கிறார். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, அப்புறம் தேவர்களே ஆயினும் இங்கு வந்து காலடி வைத்து பெயர்க்கும்படி தனியே சேர்வதற்கரிய சுரங்களை முன் அடைந்தனர். தேவர்கள் கூட நெருங்க முடியாது,
அப்படி அந்த சுரங்கள் கற்சுரங்களை எல்லாம் அப்படி போயிட்டுருக்கிறார். அணைந்து அஞ்சின நஞ்சுகால் விலங்கெடுத்து, அதாவது இரவில் தெரியும் புலி முதலிய கொடு விலங்கு சாதிகளும் நாகங்களும் நாயனாருக்கு தீங்கு செய்தல. கொடு விலங்குகள் தீமை செய்ய அஞ்சி ஒதுங்கி நின்றன. நாகங்கள் தீங்கு செய்யாதொழிந்தது மட்டுமன்றி மணிவிளக்கெடுத்து நாயனாருக்கு வழிவிளக்கி பணிவிடையும் செய்தன என்று சொல்லி, அது ஆங்கிலத்தில் ஐயா கொடுத்த பேசிவ் அண்ட் ஆக்டிவ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நாகவம்பெல்லாம் அப்படி நாயனாருக்கு ஹெல்ப் பண்ணிச்சான் சொல்கிறார். பாசிவ் அண்ட் ஆக்டிவ் ஹெல்ப் என்று நவீனர் கருத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். பனங்கொள் மணிவிளக்கெடுத்தன, விளக்கெடுத்தல் விளக்கினை வழிகாட்டும்படி ஏந்துதல். அரவங்கள் தமது படத்தில் உள்ள மணிகளை உமிழ்ந்து அந்த ஒளியின் உதவியால் இரவில் இறை தேடும் வழக்கமுடையன என்ற உண்மை தென்கைலாயமாக திருக்காலத்தி தேவர், அதாவது அது நாகபாம்பு வந்து அந்த மணியை எப்போ உமிழும்னா இறை தேடுகின்ற பொழுது, அந்த இறை தேடுவதற்காக மட்டும்தான் அந்த மணிகள் உமிழும். ஆனால் இப்போ நாவுக்கரசு பெருமான் வர்றதுனால அவருக்கு விளக்கு ஒளி கொடுப்பதற்காக உமிழ்ந்தது என்று சொல்லி இங்கே சொல்றார். ஊறு மரபம் மொழிகள் மாமனை உமிழ்ந்தவை உலாவி வரலால் காரிருள் கடிந்து கனகமென விளங்கு காலத்து மலையே என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாருடைய தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாம்புகள் வந்து அந்த மணி உமிழும் அப்படிங்கிறது பிள்ளையாருடைய தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சொன்னது எதுக்கு அப்படின்னா இறைகள் தேடுவதற்காக. இங்கே வந்து உமிழ்ந்தது சேக்கிழ பெருமான் சொல்கிறது நாவுக்கரசு பெருமானுக்கு விளக்கெடுப்பதற்காக என்று சொல்லி சொல்கிறார். கால் தோய கால் நிலம்பட அடிபெயர்ந்து நடக்க தேவர்கள் காணிலந்தோயாது மேற்செல்லும் இயல்புடைய, அதாவது தேவர்கள் எல்லாம் கால் நிலத்தில் படாமல் போகக்கூடியவங்க இல்லையா. ஆனால் அப்பர் சாமிகள் கால் நிலம் தோய அப்படி, ஏன்னா கால் நடந்து தானே போயாகணும் மாணவர்கள், அதனால் அப்படி கால் நிலம்பட அடிபெயர்ந்து நடக்க என்று சொல்லி தேவர்கள் அது மாதிரி அவர்கள் கைலை சாறுபட்டு உழவுகின்ற பொழுது தம்மியல்வால் இங்கும் அவ்வாறே கால் நிலந்தோயாது செல்வதற்கு ஒரு காரணம் கற்பித்தவார் என்று சொல்லி, வானவராயினும் எங்கும் செல்லும் வல்லமையுடைய தேவர்களும் என்று சொல்லி வானவர்கள் கூட்டமாய் வருவதற்கு ஒரு காரணம் கற்பித்தவாறு தேவ கூட்டங்கள் கையிலைக்கு வழிபட சென்று நிற்கும் முறைமை பற்றி திருமலை சிறப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் விடாது போகிறார் நாயனார். பகல்லையும் போகிறாரு, இரவுலையும் போகிறாரு, ஓய்வே எடுக்கலை, அப்படியே போயிட்டே இருக்கிறார். வெங்கதிர் பகல கடத்திடை வெய்யவன் கதிர் கைவரந்து எங்கும் மிக்க பிளப்பினா ஆகதம் எல்லை புக்கறிகின்றன. பொங்கழல் தெருப்பாலை வெண்ணிழல் புக்கு சூழல் புகும் பகல் செங்கதிர் கனல் போலும் அத்திசை திண்மை செய்தவர் நன்னினார். வெங்கதிர் பகல கடத்திடை வெய்யவன் கதிர் அப்படின்னு, அதாவது அந்த காட்டு ரொம்ப கடுமையான சுரங்கள், கற்கள் மிகுந்த ஒரு பெரிய காடுங்க, அதை கற்சுரம் அப்படிங்கிறது. அப்படி கற்கள் நிறைந்த அந்த காட்டில் வெவ்விய நண்பகல், நல்ல நண்பகல் வேலை, சூரியனது கதிர்கள் எப்பக்கமும் பரவுதலினால், அப்படியே சூரியனுடைய ஒளி அவ்வளவு வெம்மை, கடுமையான ஒரு வெயிலுங்க. அப்படி எங்கும் மிகுதியாக உலாவாகிய பிளவுகளினோடு கீழே நரவுலக எல்லை வரை புகுந்தெறிகின்ற, அப்படின்னா அப்படியே பாலமாக வெடிச்சிருக்குதெல்லாம். அந்த வெடிப்பு என்ன சொல்றாரு, நரவுலகத்து வரைக்கும் போகுமா சூரியனுடைய அந்த ஒளி கேட்டுற அந்த அளவுக்கு அந்த நிலங்களெல்லாம் அப்படி வெடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறார். அப்படி பொங்கும் தீயின் வெப்பத்தினால் அழிவு செய்யும் பாலையினது வெவ்விய நிழல் புகுந்த இடத்தில் புகுகின்ற பகலோனது வெவ்விய கதிரின் வெப்பத்தை ஒத்திருக்கின்றது. அத்திசையில் திண்மையுடைய மெய்த்தவராய் நாயனார் சென்றடைந்தனர். அப்படியே கடுமையான வெயில், அந்த வெயில் எங்கே போகுமோ அந்த கதிர்கள் நர உலகத்து வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு வெயில் அடிக்குது. அது பாலமாக எல்லாம் வெடிச்சிருக்குது. அந்த வழியாக அப்படி நாயனார் போயிட்டுருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் 7 வயசு 8 வயசு ஆகிற பொழுது அவருக்கு அப்பானால் கொஞ்சம் தூக்கிட்டு நடக்க முடியல இல்லைங்களா. அப்பானால் நடக்க முடியல. அவர் என்ன செய்கிறாரு, அந்த பதி தானே இல்லைங்க இதுங்கய்யா முத்து பல்லக்கெல்லாம் கொடுக்குறாரு. அறத்துறை, திரு அறத்துறை அங்கே கொஞ்சம் இறக்கி விடுறார். ஏன்னா அவருக்கு வயசாகி போச்சு, இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதுக்கு மேலே சிவபாதக்கிறத யாரால் அவரை கொஞ்சம் தோலில் சுமக்க முடியல. ஒரு 8-10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கொஞ்சம் இறக்கி விடுறார். இறக்கி விட்டு அந்த குழந்தை அப்படி கொஞ்சம் நடந்து வருது. அப்படி நடந்து வர பொழுது மதிய நேரமாக அது
அதாவது சொல்கிறார் சேக்கிழ பெருமான், செய்ய பாத தாமரைகள் நொந்தன பைய பைய அப்படிங்கிறார். பாத தாமரைகள் நொந்தன பைய பையங்கிறது மதுரை என்பதில் சொல்ல பாண்டி நாட்டினுடைய வழக்கு. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாமரை போன்ற திருவடி அப்படி சூடேறிச்சு. உடனே பெருமான் என்ன பண்ணாராம்மா, கதிரவன் என்ன பண்ணானாம்மா, வெய்ய கதிரவன் சென்று வீழ்ந்தனன் வீழ்கடல் அப்படின்னு. சூரியன் பார்த்தானா அந்த குழந்தையினுடைய பாதமெல்லாம் சூடேறுதுன்னு சொல்லி வேகமாக போய் மலையில் தாழ்ந்துட்டான். ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படியெல்லாம் சூரியன் உதவினான்னு சொல்கிறாரு. இங்கே அது சூரியனுடைய ஒளிக்கதிர் எங்கே போகுது, நர உலகத்துக்கு போகிற அளவுக்கு வெயில், அந்த கடமையில் போகிறாரு அப்பர் சாமிகள். ஏன்னா ஞானசம்பந்த பிள்ளையாருக்கெல்லாம் பெருமான் அப்படி வச்சுருந்தார். அதே மாதிரி பல இடங்கள்ல அவங்களுக்கெல்லாம். ஆனால் நாவுக்கரசு பெருமான் அவர் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு துன்பத்தோட பெருமான் மேலே உரைப்பு இருந்தது நாவுக்கரசு பெருமான். அப்படி செங்கதிர்கணல் போடும் மத்திசை திண்மை மெய்த்தவர் நன்னி அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தாலும் அவர் என்ன சொல்ல, திண்மை மெய்த்தவர் அப்படின்னார். திண்மையுடைய மெய்த்தவராக நாயனார் சென்றடைந்தனர் என்று சொல்லி அவ்வளவு அந்த ஒரு துன்பங்களுக்கு மத்தியில் பெருமான் கையில யாத்திரை போகிறார். இன்னைக்கு அப்படி போகிற மாதிரி இருந்தால் எத்தனை பேர் போகும்னு தெரியல. இன்னைக்கு நேராக அங்கேயே போய் இறங்குற அளவுக்கு நமக்கு சாமி வாய்ப்பு எடுப்பேன். அதுவும் சாமியினுடைய திருவருள் தானே, நம்ம எல்லாரும் போய் பார்க்கணுங்கிறதுனால பெருமான் அப்படியெல்லாம் அருள் செய்திருக்கிறார். கடும் சுரம் கற்சுரம் வெய்யவண்ண சூரியன் என்று சொல்லி நாகரதம் எல்லை நாகருலகத்தின் அளவு அந்த அளவுக்கு அந்த கதிர்கள் இருந்ததுன்னு சொல்கிறார். பொங்கலல் திரு பாலைவன் நிழல் புக்க சூழல் அப்படின்னு சொல்லி நிலவெடிப்புக்கள் தீயை வீசி அழிக்கும் வாழையனது கொடிய நிழல் புகுந்த இடம் போன்றுள்ளன என்பது கருத்து என்று சொல்லி அப்படி நிழல் புகும் கதிர் போலும் நிலப்பிளவுகளில் கதிர் நுழையும் தோற்றம் பாலை சுடுகின்றதாதல் அதன் நிழலிலேனும் புகுந்து ஒதுங்குவோம் என்று கருதி புகுந்தது போன்றிருந்தது என்று சொல்லி அப்படியெல்லாம் திண்மை மெய்த்தவர். இவர் என்ன சொல்ல, திண்மை மெய்த்தவர். அவ்வாறு வேனிலில் கடும் சுரம் சென்றதற்கு திண்ணிய மெய்த்தவமே காரணம் என்று சொல்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறதுக்கு அவருடைய திண்மை தான் இல்லைங்களா, திண்மையும் அந்த மெய்த்தவம் தான் காரணம். உடம்போடு புணர்த்தி ஓதினார். தவத்தின் இயல்புகளில் உடல் சுகம் தேற்றாது வேனிலில் கனலிடை நின்று செய்யப்படும் தன்மையும் ஒன்று என்று சொல்லி சொல்றார். திண்மை மெய்த்தவர் என்று சொல்லி சொல்றார். அடுத்து பாட்டு, இங்கனம் இரவும் பகற்பொழுதும் அரும் சுரம் எய்துவார் பங்கயம் புரைதாள் பரட்டளவும் பசை தசை தேயவும் மங்கை பங்கரதம் வெள்ளி மால்வரை வைத்த சிந்தை மறப்பரோ தங்கரங்கள் இரண்டுமே கொடு தாவி ஏகுதன் மேவினார். அப்படியே இப்போ நடக்க முடியல, எப்படி போறார் பாருங்க. இங்கனம் இரவும் பகற்பொழுதும் அரும் சுரம் எய்துவார். இந்த மாதிரி இரவு பகல் அந்த கடுமையான அந்த வெம் சுரத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நாயனார் அவருடைய தாமரை போன்ற திருப்பாதங்கள் பரடு வரையும் தசை தேய்ந்து போயினவாகும். அப்படியே கால் தசையெல்லாம் தேஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அவரால் நடக்க முடியாத அளவுக்கு எல்லாம் தேஞ்சு போச்சு. தாமரை போன்ற திருப்பாதகங்கள் பரடு வரையும் தசை தேய்ந்து போயினவாகவும் உமையொரு பாகிறது பெரிய வெள்ளிமலையின் மேல் ஊன்ற வைத்த நினைவை மறந்து விடுவரோ. அப்படி இருந்தாலும் பெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த மங்கை பங்கரதம் வெள்ளி மால்வரை வைத்த சிந்தை மறப்பரோ. எவ்வளவு துன்பம் இருந்தாலும் பெருமான் கைலை மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சிந்தை மட்டும் மறப்பரோ அப்படின்னா என்ன, மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அப்படி ஊன்ற வைத்த நினைவை மறந்து விடுவரோ, மறக்காதவராய் தம்முடைய இரண்டு கைகளையுமே கொண்டு தாவி செல்லார். இப்போ காலில் நடக்க முடியல, எல்லாம் தேஞ்சிருச்சு. அடுத்து இப்போ என்ன செய்கிறார், கையில் அப்படி தாவி தாவி போக போகிறார். கையை ஊன்றி ஊன்றி என்னைக்கு போய் சேர்றது, கைலாயம்னா எங்கே எவ்வளோ தூரம் இருக்குது, அதை அப்படி போகிறார். தாவி செல்வார் ஆகி அப்படின்னார். அந்த உரைப்பு அப்படிங்கிறத அப்பர் சாமிகள்கிட்ட தான் நாம் பார்க்க முடியும். பங்கயம் குறைத்தால் அத்திருத்தாள்கள் அடைந்தோரை உய்விக்க வல்லன அதில் அவை தேய்ந்து வருந்தினமை குரலாற்றாது ஆசிரியர் போற்றியர்களும் திறம் காண்கின்றது. பங்கயம் குறை காத்தால் அப்படின்னு, அது பாத தாமரை நொந்தன பைய இது அது அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கிறார் திருநெல்வாயில் அறத்துறையில். அப்போ முத்துப்பல்லக்கு கொடுத்ததை சொல்கிறார்.
ஒரு நாள் அந்த நேரத்தில் அவர் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தது, அந்த தாமரை நொந்தது பெருமானால் தாங்க முடியாத முத்துப்பல்லக்கு அந்தனர்கிட்ட சொல்லி ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துப்பல்லக்கு கொடுக்க சொல்லி சொன்னதாக சொல்கிறார். பாத தாமரை நொந்தன பைய பைய அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்லப்பட்டது. மங்கை பங்கர் மரப்புறம் பரட்டளவும், பரல்கள் அப்படின்னா பாதம் இல்லைங்களா, பாதத்திலிருந்து அதெல்லாம் தேஞ்சிடுச்சு. அப்படி பரட்டளவும் தாள்கள் தசை தேயவும் மேலும் கைகளால் தாவையும் மார்பினால் உந்தியும் உடலால் புரண்டு மெல்ல உந்தியும் செல்ல முயல்வதற்குரிய காரணம் கூறத் தொடங்கி கைகளால் தாவி செல்வதற்கு மனம் தூண்டியதனை இங்கு அறிவிக்கின்றார் என்று சொல்லி, காலினால் செல்லுதல் கூடாத போது கைகளால் தாவி செல்வதற்கு சிந்தை மறவாமையே போதியதாயிற்று என்று சொல்லி, பெருமான் மேலே வைத்திருந்த அந்த அன்பு, அந்த மறவாது இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் வந்து அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி, அப்படியே பின்னர் கைகள் கரைந்து சிதைந்த பின் மார்பினால் உந்தி செல்வதற்கு சிந்தை அன்பும் விருப்பும் மீமிசை பொங்கிட வருவதாய் அதென்னும் வலிய மன எழுச்சியின் தூண்டுதல் வேண்டப்பட்டது. உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, மனதனுடைய ஒரு உறுதியும் வேணும். அதை விட முக்கியமாக பெருமான் மேலே அன்பு வேணும். அப்போ தான் அந்த கடுமையான யாத்திரையில் நம்ம போக முடியுங்க. அதன்பின் மார்பு தசை கரைந்து வரிந்த என்பு முறிந்திட உடல் முழுதாலும் புரண்டு புரண்டு செல்வதற்கு மேற்சொன்ன இரண்டிலும் வலியதாய் குறித்த சிந்தையின் நேசமும் நீடு ஆர்வமும் உயிரைப்பற்றி சிந்தை முயற்சியை அன்றி அந்த உயிர் முயற்சியால் உடல் அடங்கவும் பற்றி அரைக்கத்தக்க மிக்க வலிய தூண்டுதல் வேண்டுவதாயிற்று என்று சொல்லி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவருடைய அன்பு தான், பெருமான் மீது வைத்திருந்த அன்பு தான் காரணம் என்று சொல்லி பின்னாடி அதுவும் சொல்றார். கைகளும் மணிபந்தசைந்துர வேக கரைந்து சிதைந்தவின் மெய் கழந்தழு சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிட மொய் கடுங்கனல் வெம்பரற் புகை மூலும் அத்தம் முயங்கியே மைகொள் கண்டர்தம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மார்பினால். இப்போ கையில் போயிட்டு, கையில் அப்படியே தவழ்ந்து போனவர் கையும் தேஞ்சு போயிடுச்சு, கையும் தேஞ்சு போய் இப்போ மார்பில் உந்தி போகிறார். கைகளும் மணிபந்து, அந்த மணிக்கட்டெல்லாம் தேஞ்சு போச்சு, அந்த மணிக்கட்டு இந்த எல்லாமே இப்போ தேஞ்சு போச்சு. அந்த சொல்லுங்க, மணிக்கட்டு மெய்கலந்து எழு சிந்தை அன்பு. சிந்தை ஒரு வழியும் உடல் முயற்சி பிரிதொரு வழியும் அன்றி உடம்பின் முயற்சியினை ஏவி அதனுடன் கலந்தெழுகின்ற அன்பு என்று சொல்லி அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிடனர். அப்படி இங்கு அந்த அன்பு பெரு விருப்பமாகி அகதை மேலும் மேலும் அதிகரிக்க அது உள்ளூரி மேல்வழிய முதிர்ந்த நிலையும் அதனால் ஏகப்பட்ட மேல் முதிர்ந்த செயலும் என்று சொல்லி கனல்வெம் பரற்புகை மூலம் என்று சொல்லி அப்படியே பருக்கை கற்கள் எல்லாம் நிரம்பிய ஒரு காடு. பருக்கை கற்களில் வந்து வெயில் பட்டா எப்படி இருக்கும், அந்த ஒரு வெண் சுரத்தில் அப்படி போகிறாருங்க. மார்புனால் உந்தி போகிறார். புகை கொடிய வெப்பம் குறித்தது என்று சொல்லி அப்படியே அந்த பரற்புகை மூலம் வெயில் கொடுமை தாங்காமல் அந்த கல்கள் எல்லாம் வெயில் பட்டு புகை வர அளவுக்கு அந்த வெப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியெல்லாம் நாவுக்கரசு பெருமான் அதையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கிறார். மார்பம் உந்தசை நைந்து சிந்தி வரிந்த என்பு முறிந்திட நேர் வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேரிடும் நீடும் ஆர்வம் அங்கு உயிர் கொண்டு கைக்கும் உடம்படங்கவும் ஊன் கெட சேர்வரும் பலுவம் புரண்டு சென்றனர் செம்மையோர். இப்போ அந்த உந்தி போகிற முயற்சியும் இல்லை. என்ன பண்ணுறாரு, அப்படியே உடம்பான புரண்டு போகிறார். ஏன்னா உந்தி போகிறதுக்கும் மார்பெல்லாம் எப்படி கை தேஞ்சது அது மாதிரி மார்பமும் தேஞ்சிருச்சு. ஏன்னா கடுமையான வெயில், அப்புறம் பருக்கை கற்கள், அதில் எப்படி போக முடியும்? அது இருந்தாலும் நாவுக்கரசு பெருமான் அந்த ஒரு உரைப்பில் பெருமான் மீது வைத்த அந்த அன்பில் அப்படி போயிட்டுருக்கிறார். இவ்வளவு இதாக சொல்கிற சேக்கிழார் பெருமான் அம்மையார் கைலாயம் போனது 2 வரியில் சொல்லிடுறார். எலும்புருவம் எடுத்தாங்க, மனதை விட வேகமாக போய் சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்பர் சாமிகள் கைலாயம் போனதை இவ்வளவு சொல்கிறார். செம்மையோர் அப்படின்னாரு இந்த பண்ண மார்பும் உந்த தசை நைந்து சிந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி மார்பும் தசைகள் தேய்ந்து சிதறி ஒன்றோடொன்று வரிந்து கட்டப்பட்ட மார்பெலும்புகளும் முறிந்து, அப்படியே இந்த மார்பெலும்பெல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. எலும்பெல்லாம் முறிஞ்சு போய்
அடைதற்குரிய குறிக்கோள் நிலை பெற்று நின்று திருவுள்ளத்தில் கொண்ட அன்பு, அதாவது ஒரே இது பெருமான்றத்தில் அந்த அன்பு கையிலை நாதனை பாய் பார்க்கும். ஆளும் நாயகனை கையிலையன் கண் கொண்டு காணாமல் மாலும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னு சாமிகிட்டே சொன்னவர் இல்லைங்களா. பெருமான் வந்து முனிவராக வந்து கேட்கின்ற பொழுது அதைத்தான் சொல்ல போகிறார். இந்த உடம்பு என்றைக்கு இருந்தால் அழியக்கூடிய உடம்பு, இந்த உடம்போடு நான் திரும்ப மாட்டேன், கைலை பெருமானை காணாது நான் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி சொன்னேன். அந்த உரைப்பு அதுக்கு காரணம் பெருமான் மீது வைத்திருந்த அன்பு ஒன்று தான் காரணம். அப்படி பெரிய விருப்பு மேலும் மேலும் அதிகரிக்க நெருங்கிய கடிய தீப்போலும் பரற்கற்களில் புகையானது எழுகின்ற வழியை சார்ந்து திருநீலகண்டராகிய சிவபெருமானின் அடியவராகிய நாயனார் மேற்செல்வதற்காக மார்பினால் வருத்தத்துடன் உந்தி சென்றனராகி மார்பினுடைய தசைகளும் தேய்ந்து சிதறி ஒன்றோடு ஒன்று வரிந்து கட்டப்பட்ட மார்பு எறும்புகளும் முறைந்தனவாகி அடைதற்குரிய குறிக்கோள் நிலை பெற்று என்ற திருவுள்ளத்தில் கொண்ட அன்பு சிவபெருமானை நாடி காண வேண்டும் என்றும் நிலைத்த ஆர்வம்னர். பெருமானை சென்று காண வேண்டும் என்று சொல்லி சொல்ல நிலைத்த ஆர்வம்னர். நேர்வரும் குறுநின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடும் நீடு ஆர்வம் அங்கு உயிர் கொண்டு கைக்கும் என்று சொல்லி சொல்லார். அப்படியே புரண்டு புரண்டு போறாரு. சிவபெருமானை நாடி காண வேண்டும் என்று நிலைத்த ஆர்வமானது அவ்விடத்தில் உயிரால் புகைக்கின்ற உடம்பு முழுவதும் உள்ள தசைகள் கெடும்படியாக சேர்தற்கரிய அக்காட்டில் புரண்டு புரண்டு சென்றனர் செம்மைநெறி நிற்பராகி நாவுக்கரசர். இந்த இடத்துல செம்மையோர் அப்படின்னாரு. திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரை அந்த நடிகார்க்கு முடியும். செம்மைனா சிவத்தன்மை பொருந்தையன்னு அர்த்தம். ஆமாம், அதான் அந்த இந்த இடத்துல செம்மையோர் அப்படின்னு சொல்லார். அப்படியே சிவத்தன்மை பொருந்திய நாவுக்கரசு பெருமான் அந்த சேர்தற்கரிய அந்த காட்டிலே புரண்டு புரண்டு அப்படியே போகிறார். இனி இதுக்கு மேலே புரளவும் முடியாது. ஏன்னா வயது, அதே மாதிரி அந்த கடுமையான ஒரு பயணம். புரண்டு முதல்ல நடந்து வந்தார், அப்புறம் கால்களெல்லாம் மண் தவழ்ந்து தவழ்ந்து வந்தார். அப்படி கையில் உந்தி உந்தி கையெல்லாம் தேஞ்சு போச்சு, மணிக்கட்டு வரைக்கும் தேஞ்சு போச்சு, மார்பில் உந்தி உந்தி எலும்பெல்லாம் ஒடிஞ்சு போச்சு. அப்படி அதுக்கு பிறகு என்ன பண்ணார்? புரண்டு 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 போனார் இல்லைங்களா. புரண்டு போகிறது எவ்வளோ தூரம் போக முடியும், அப்படியும் போகிறார் அப்பர் சாமிகள். அப்படி போய் இப்போ எந்த ஒரு முயற்சியும் எல்லாமே முடிவாயிருச்சு. செம்மையோர் அப்படின்னார் இந்த இடத்துல. வரிந்த என்புனர் மார்பின் இருபுறமும் உள்ள பல எலும்புகள், ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இந்த விழா எலும்பெல்லாம் இருக்கு, எல்லா எலும்பும் முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். நேர்வரும் குறி அடைதற்குரிய நேரே செல்லும் குறிக்கோள் என்று சொல்லி உயிர் கொண்டு போய் இங்கு சிந்தையின் தூண்டுதல் மாட்டில் அமைவின்றி உயிரின் பெருமுயற்சி முழுவதும் உடலை புகைத்தது என்று சொல்றார். புரண்டு புரண்டு அப்படின்னா அப்படியே திருவீதி புரண்டு வலங்கொண்டு போந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு எங்கே சொல்கிறாருன்னா சிதம்பரத்தில் சொல்கிறாரு. பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலங்கொண்டு போந்தார் அப்படின்னு. அப்பர் சுவாமிகள் வந்து சிதம்பரத்திலிருந்து வெளியில் வருகின்ற பொழுது இந்த ஞான பூமியை நடந்து போகக்கூடாதுன்னு அவர் மனசில் நினைச்சாராம். அதனால் அப்படி புரண்டு புரண்டு வந்தாராம். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு, கைகாலெல்லாம் நல்லா இருக்கிற பொழுதே புரண்டு வந்த நாவுக்கரசு பிரான் இப்போ என்ன ஒன்றும் முடியாதனால புரண்டு புரண்டு போனவர் புரளவும் முடியாது அப்படியே படுத்திருக்கார். ஏற்கனவே சிதம்பரத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கிருந்து வெளியில் வருகின்ற பொழுது அப்படிதான் வர்றார். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வலங்கொண்டு போந்தார் அப்படிதான் வர்றார். செம்மையோர் ஆதலின் சென்னர் ஏன எவர்க்கும் இது அரிதாம் என்றபடி செம்மையோர் சிவமாகி நிற்பவர். செம்மையோர்னா இப்போ எப்படி இருக்காரு நாவுக்கரசு? சிவமாகவே இருக்கிறார். திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி சொன்னார். இத்தன்மை பற்றிய திருத்தொண்ட தொகை நாயனாரை தேற்ற ஆகாரம் தந்து போற்றுதல் காண்க என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு இந்த இடத்துல தான் நாவுக்கரசு பெருமான தமிழ் ஆலியார் அப்படின்னார். இப்போ எந்த ஒரு செயலும் இல்லாமல் படுத்திருக்கிறார். எங்கே புரள முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அந்த மனசு மட்டும் இன்னும் வந்து கைலைநாதனை பார்த்தே ஆகணும்னு அந்த உணர்வு அப்படியே இருக்குதான். இந்த இடத்துல தான் தமிழ் ஆலியார் அப்படின்னாரு. நாவுக்கு 3 பெருமக்களையும் தமிழோடு சேர்த்து சொல்லியது ஒரு பெருமை. ஞானசம்பந்த பிள்ளையாரை சொல்லுகின்ற பொழுது தமிழ் ஆகரர் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். இல்லை அருந்தமிழ் ஆகரர் சரிதை அடியேனுக்கு அவர் பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் அப்படின்னு சொல்லுவார். கடைசி பாட்டில் சொல்றார். அங்கே அருந்தமிழ் ஆகரர் அப்படிம்பார். அதே மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளை சொல்லுகின்ற பொழுது தமிழ் நாதன் அப்படின்னார். தமிழுக்கே தலைவர் அவர் தானா. எங்கே சொல்லார்னா சித்தவட மடத்தில் சொல்லார். அப்பாலே தலை வைத்து துயில் அமர்ந்தான் தமிழ்நாதன் அப்படின்றார்.
அங்கே தமிழ்நாதன்னார் யார்? சுந்தரமூர்த்தி சாமிகளை. இங்கே அப்பர் சாமிகளை வந்து தமிழ் ஆழியார் அப்படின்னு. தமிழ் ஆழியாருங்கிறது ரொம்ப அருமையான ஒரு சொல்லு, அருமையாக விளக்கம் சொல்லியிருக்கார் ஐயா. இப்போ அப்படி புரண்டு சென்றவர் புரளவும் முடியலை, எல்லா உறுப்புகளும் தேஞ்சு போயிடுச்சு. அதான் சொல்கிறேன், அப்புறம் புரள்கின்ற நீலடை அங்கம் எங்கும் அரைந்திட. அப்படியே அந்த உடம்பில் இருக்கக்கூடிய பகுதியிலெல்லாம் அங்கங்கே அப்படியே இறஞ்சு கிடக்குது. நான் அப்படியே அந்த கற்சுரத்தில் அந்த வெயிலில் சதைகள் எல்லாம் அப்படியே அங்கங்கே சிந்தி கிடக்குதான். எல்லா உறுப்புகளெல்லாம் அப்படியே தேய்ந்து போய் ஒவ்வொரு அங்கங்களாக அப்படியே அரைந்திடன்னு அங்கங்கே அப்படி கிடக்கு. உடம்பெல்லாம் அங்கங்கே அப்படியே பிஞ்சு போய் கிடக்கு. இருந்தாலும் அவருக்கு அந்த பெருமான்கிட்ட போகணுங்கிற ஆசை விடவே இல்லை. அந்த அப்புறம் புரள்கின்ற நீலடை அங்கம் எங்கும் அரைந்திட செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்றுற மாதலான். அந்த கைலாயத்தினுடைய அந்த ஒரு இது மட்டும் அவருடைய சிந்தையில் எப்போ இருந்துகிட்டே இருக்கு. அதை செப்பரும் கையிலை சிலம்படி சிந்தை சென்றுறும் ஆதலான் மெய்ப்புறத்திலும் உறுப்பு அலைந்தபின் மெல்ல உந்த முயற்சியும் தப்புறச் செயலின்றி அந்நெறி தங்கினார் தமிழ் ஆழியார். இடத்துல தமிழ் ஆழியார்னு சொன்னது ரொம்ப பெரிய வேலைங்க. ஆமாம், அப்புறம் புரள்கின்ற அப்படின்னர். அப்படி அதற்கு மேல் புரண்டு செல்கின்ற நீண்ட வழியின் இடையில் அங்கமெங்கும் அரைந்திட உடல் முழுவதும் தேய்ந்து போக அப்படி சொல்லுதற்கரிய கைலாய மலையினிடத்தில் திருவுள்ளம் சென்று சேருமாதலால் இப்போ உடம்பு எல்லாம் அங்கங்கே தேஞ்சு போச்சு. ஆனால் அந்த உள்ளம் எங்கே இருக்குது? கைலாயத்தில் இருக்குது. பெருமானுடைய கைலைநாதனுடைய திருவடியில் உள்ளம் இருக்கு. அப்படி திருமேனியனது புறத்துறுப்புகள் அழிந்த பின்னர் மெல்ல உந்தி செல்கின்ற முயற்சியும் நீங்க வேறு செயலில்லாதவராய் அந்த நெறியனிடை தமிழ் வல்லவராகிய நாயனார் தங்கி கிடந்தார். தமிழ் வல்லவராகிய நாயனார் அப்படின்னு சொல்றாரு. விளக்க உரையில் இன்னும் நல்லா சொல்வார். அருமையான ஒரு விளக்க உரை அதுக்கு கொடுக்குறார் நம்முடைய சிவகுணி ஐயா. புரள்கின்ற நீலடை, புரளும் முயலும் நீண்ட அந்த வேலை என்று சொல்லி அரைந்திட உறுப்பு அழிந்தபின், அரைந்திட உறுப்புகள்லாம் தேஞ்சு போச்சு. இப்போ உறுப்படைந்தவன் முயற்சியும் தப்புற முயற்சியும் செய்ய மாட்டாது நின்று விடுவதற்கு புற உறுப்பு எல்லாம் அழிந்தமையே காரணம். எல்லாம் எந்த விதத்திலையும் இப்போ நடக்க முடியல, தவள முடியல, உந்த முடியல, புரண்டு போகவும் முடியல. அப்படியே எந்த முயற்சியில் அப்படியே படுத்திருக்கிறாரு. புறத்து உறுப்பழிந்தபின் புற உறுப்புகள் அழியணும் அக உறுப்பாகிய மனமழியாது கையில சிலம்படி சென்றுரும் என்பது குறிப்பு. புற உறுப்புகள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த கரணம் இருக்குது இல்லையா? அந்த கரணத்தில் 4 இருக்குது இல்லையா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த மனசு மட்டும் இப்போ எங்கே இருக்குது? கையிலை சிலம்படியில் இருக்கு. உறுப்பெல்லாம் அழிஞ்ச பின்னாடி மனசு மட்டும் வேலை செய்யுங்களா அப்படின்னா நமக்கெல்லாம் செய்யாது, அவங்களுக்கு செய்யும். 5 உடம்பு நமக்கு, அது நமக்கு தெரியணும். இந்த உடம்பு வந்து பூத உடம்பு, இதுக்கு பேர் தூல சரீரம் இல்லைங்களா? இதுக்கு மேலே சூக்கும சரீரம் இருக்குது. 8 தத்துவங்களாலான சூக்கும சரீரம். அதில் வர்றது அந்த 4 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வருது. அதுபோக ஊறு ஒலி ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய அது 5 வருது. மொட்டை 8 தத்துவங்கள் வரும் அதில். அதுக்கு பேர் சூக்கும உடல். அதற்கு அடுத்தது காரண சரீரம், அப்புறம் கஞ்சுக சரீரம், குணசரீரம். மொத்தம் 5 உடம்பு நமக்கு. அழியக்கூடிய உடம்பு இந்த ஒன்று தான். இப்போ அந்த உடம்பெல்லாம் அழிஞ்சாலும் அந்த சூக்கும உடம்பு என்று சொல்லக்கூடிய, அதான் அவை பாட்டி சொல்கிறாங்க இல்லைங்களா, குறியட்ட காயம் அப்படின்னு சொல்லி 8 தத்துவங்களாலான உடம்புங்க. அந்த 8 தத்துவங்களான உடம்பு வந்து இந்த உடம்பு நீங்கினாலும் அந்த உடம்பு இருக்கும். ஒரு ஆன்மாவுக்கு பெருமான் திருவடி அடைகின்ற வரைக்கும் அந்த 8 தத்துவத்தான உடம்பு, அந்த நுண்ணுடல் என்று சொல்லக்கூடியது இருக்கும். எப்போ இந்த ஆன்மா பெருமான் திருவடி அடைகின்றதோ, எத்தனை பிறப்பெடுத்தாலும் சரி, நீங்கள் 100 பிறப்பெடுத்தாலும் சரி, அந்த அந்த 5 தன்மாத்திரைகள், அதே மாதிரி 3, அது அந்த கரணத்தை 4ங்கிறத 3ஆக சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிறத புத்தி மனம் 2 ஒன்றா சொல்லுவாங்க. 3ஆவும் சொல்லலாம், 4ஆவும் சொல்லலாம். அந்த 3ஆ சொன்னால் 8 தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த நுண்ணுடல் என்று சொல்லுவது. அந்த நுண்ணுடலோட ஆன்மா எப்பொழுதும் நுண்ணுடலை பற்றி தான் ஆன்மா இருக்கும். அந்த நுண்ணுடலோட இருக்கின்ற வரைக்கும் நினைவு இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த பிறப்பில் நடக்கக்கூடியது அடுத்த பிறப்பில் நமக்கு நினைவு வருதுன்னு ஏதாவது ஒரு பல இடங்களில் வருது. சண்டீஸ்வர நாயனாருக்கு பூஜை செய்கின்ற பொழுது மணியாற்றங்கரையினுடைய நீர் தான் இருக்குது, மலர் இருக்குது. அப்புறம் பூஜை செஞ்சிட்ருக்கிறதுக்கு திரவியங்களெல்லாம் வேணும்னு நினைக்கிறார். தேடாதவற்றை அன்பினால் நிரப்பிம்பார் சேக்கிட பெருமாள். எப்படி அது வந்ததுங்கிறதுக்கு அங்கே சொல்கிறார்.
முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் அப்படின்னாரு. ஒரு மூடிய கூம்பி இருக்கக்கூடிய மலர் விரிஞ்சால் எப்படி வாசம் வருமோ அது மாதிரி அந்த இடத்துல வந்ததுங்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த அந்த கரணம் தான் காரணம். இந்த மனம் புத்தி நீங்கள் நம்ம இப்போ கேட்குறது எல்லாமே புத்தி தத்துவம்னு இருக்குது பாருங்கள். வித்யா தத்துவத்தில் ஒன்று புத்தி தத்துவம். அதை மனம் புத்தி இல்லை இதான் அந்த கரணத்தில் வரக்கூடிய புத்தி தத்துவம். அந்த புத்தி தத்துவத்தில் பதிவாயிடும், எல்லாமே பதிவாயிடும். எப்போ நமக்கு வேணுமோ அப்போ நினைவுக்கு வரும். அப்படி தான் பேராசிரியரையா சொல்லுவாங்க. இந்த நீங்கள் கேட்குறது எல்லாம் படிக்கிறது எல்லாமே ரிசீவ் ஆகிறாங்க. எப்போ நமக்கு தேவையோ அப்போ வருங்க. கணப்பு நாயனாருக்கு அப்படி தான் வந்தது. சும்மா நானும் ஒரு குறிப்பு தானே சொல்கிறான். செய்ய 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 அது வந்துருச்சு. முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டு அப்படின்னாருங்க. அது மாதிரி தான் இப்போ நாயனாருக்கு உடம்பெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய மனம் இருக்குது பாருங்கள், அது கைலாயத்தையே நினச்சிட்டு, கையில் பெருமானுடைய திருவடி தான் நினச்சிட்ருக்கு. இந்த புறத்து உறுப்பு அலைந்தபின் அப்படின்னார். மனமானது மனமழியாது கைலை சிலம்படி சென்றுரும் என்பது குறிப்பு. நெறி தங்கினார், நெறியில் தங்கி கிடந்தனர் என்று சொல்லி, அதாவது உடல் செல்லும் கச்சுர வழி என்றும் உடல் தங்கினும் சிந்தை சென்றுறுதலின் சிவநெறி தங்கினார் என்று உரைக்க நின்றது. தமிழ் ஆழியார்னார். இதுக்கு தான் சிவப்பனை உரை என்ன சொன்னார்னா, தமிழ் ஆழியார் இந்த இடத்துல ஏன் சொன்னார் அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழ் ஆழியார்னு சொல்ல, தமிழ் மன்னர் அப்படிம்பாரு, பல இதை சொல்லுவார். நாவினுக்கு மன்னர் அப்படிம்பாரு, தமிழ் மன்னர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். இங்கே தமிழ் ஆழியார்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, உடல் சோர்வு பெற்று முயற்சியின்றி கிடப்பினும், இப்போ உடம்பெல்லாம் ஒன்றும் முயற்சி இல்லை, அப்படி கிடப்பினும் மனத்தில் கொண்ட தமிழ் பொலிவு சோராது நின்றமையினர். அந்த தமிழ் பொலிவு நாவுக்கரசு பெருமானுக்கு கொஞ்சம் கூட சோர்வடையிலே. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தமிழ் மீது இருந்த அந்த இது பொலிவு இருக்குது பாருங்க, கொஞ்சம் கூட சோராது நின்றமை. மேல் முனிவராம்படியால் வரும் இறைவனுடன் பேசும் திறத்தாலும் போற்றும் திறத்தானும் உணரப்படும் குறிப்புனர். இப்போ இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் படுத்திருக்கிறாரு. பெருமான் வரப்போகிறாரு. பெருமான் முனிவராக வருகின்ற பொழுது பெருமான்கிட்ட பேச போகிறார். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த தமிழ் மீது இருந்த அந்த ஒரு பொலிவு சோறாமல் இருந்தது தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன், இங்கே சொல்கிறார் பாருங்க, அடுத்த பாட்டில் சொல்கிறார். அன்னதன்மையர் கையிலே அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த நன்னெடும் புனல் தடமொன்றுடன் கொடு நடந்தார் பன்னகம் புனை பரமரோர் முனிவராம் படியால். இப்போ சாமி எப்படி வர்றாருன்னா, கையிலேயே ஒரு என்ன சொல்கிறது, அந்த குளத்தை நம்ம போயெல்லாம் முழுகிறோம் இல்லைங்களா, கைலாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை கையிலேயே எடுத்துகிட்டு வர்றார். அதை அப்படி ஒரு பாயை சுருட்டிட்டு வர மாதிரி சுருட்டிட்டு வர்றார். மானசரோவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். அந்த இடத்துல வேறு பொய்கையெல்லாம் எதுவும் கிடையாது. நாவுக்கரசு பெருமானை நோக்கி வருகின்ற பொழுது பெருமான் முனிவர் போல வருகிறார். எப்படி வராரு பாருங்க, பன்னகம் புனை பரமரோர் நன்னெடும் புனல் தடமொன்று உடன் கொடு நடந்தார் அப்படின்னா, அப்படி ஒரு அந்த குளத்தை கையில் கொண்டு வரார் சொல்கிறார். அதான் அன்னத்தன்மையினராகிய நாயனார் நிலை பெற்று இனிய தமிழ் பாசுரங்களால் உலகில் மேலும் துதிக்கும் பொருட்டு கையிலேயே சென்று அணைவதற்கு அருள் செய்யாதவராகி நல்ல நீண்ட புனல் நிறைந்த ஒரு தடாகத்தினையும் தம் உடனே கொண்டு பாருங்க. தடாகம்னு என்ன, குளம்தான், மானசரோவர் ஏரி தான் தடாகங்கள். அங்கே வேறு எந்த ஏரியும் இதில் புனல் தடங்கள் ஒன்றும் கிடையாது. அது எப்படி கொண்டு வந்தாராம், ஒரு தடாகத்தின் தம் உடனே கொண்டு, நீண்ட புனல் நிறைந்த ஒரு தடாகத்தின் தம் உடனே கொண்டு ஓர் முனிவராம்படியால் முனிவர் ஒருவராகிய திருவுருவத்துடன் நாகத்தை அணிந்த பரமனார் நடந்து வந்தனராகி. அப்படியே பெருமான் அங்கே நடந்து வர்றார். ஒரு முனிவர் கோலத்தில் நடந்து வர, கையில் குளத்தை வச்சிருக்கிறார். ஒரு பெரிய பொய்கை வச்சு நீர்நிலையை அது வச்சிருக்கிறார். தடாகத்தினையும் தம் உடனே கொண்டுனர். அந்த அதுதான் மானசரோவர் ஏரி அப்படின்னு சொல்கிறது. அதுதான் சொல்ல போகிறார். பின்னையும் தீந்தமிழ் பூவின் மேல் வடுத்து அணைவதற்கு அருளார்னர் முனிவராம்படியால் புனல் தடவும் ஒன்று உடன் கொடு பரம நடந்தாரா என்று சொல்லி அன்னத்தன்மையர் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தார் பாருங்க, கைகாலெல்லாம் தேய்ந்து அப்படி இப்போ இருக்கக்கூடிய அந்த தன்மையுடைய நாவுக்கரசு பெருமான் வலுத்தும் பொருட்டு புவியில் தமிழ் வலுத்த கையிலை அணைவதற்கு அருளார் அப்படின்னு.
இந்த பூமியில் தமிழ் பாடணுங்கிறதுக்காக கைலை செல்வதற்கு அருள் செய்யலை அப்படிங்கிற காரணம் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நாவுக்கரசு பெருமானே கைலாயம் போக முடியல நம்ம சொல்லக்கூடாது. காரணத்தை சேக்கிழார் பெருமான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன் போகலை அப்படின்னா, பெருமானை பாடுவதற்கு, இந்த பூமியில் பாடுவதற்கு மீண்டும் வேணும்னு சாமி முடிவு பண்ணியிருக்கார். மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த அப்படின்னு, அதான் காரணம். அது ஒன்று தான். ஆமாம், புவியில் தமிழ் வலுத்த கையிலை அணைவதற்கு அருளார் அப்படின்னு. மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த, இத்தொடரின் சொற்கள் ஒவ்வொன்றும் பொருள் செறிவாகிய காரணக்குறியுடன் இருக்கும் திறம் காண்கனர். மண்ணுதல்னா அடியார் மனத்தினுள் எக்காலம் நீங்காத இருக்கும் தன்மை. மண்ணு தீந்தமிழ், திருமுறைக்கு பேர் தான் மண்ணு தீந்தமிழ். அதாவது அடியாருடைய மனதில் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கக்கூடிய தமிழ், அதான் மண்ணு தீந்தமிழ் அப்படின்னாருங்க. நிலை பெற்று இருக்கக்கூடிய தமிழ் நம்முடைய தேவார திருமுறைகள் தான் அது. மண்ணுதல் அடியார் மனத்தில் எக்காலம் நீங்காதிருக்கும் தன்மை. தீந்தமிழ்னா பொருளினையும் அதற்கேற்ற சொல் எளிமையும் குறித்தது. இவை 60 திருமேனியில் கண்ட கைலை போற்றி திருத்தாண்டகங்கள், உருவ வெளிப்பாட்டில் கைலை காட்சி கண்ட திருவையாற்று திருப்பதிகங்கள், திருமடங்கட்டை தவம் செய்து தங்கிய திருப்பூந்துருத்தி, இதெல்லாம் ரொம்ப பொருட்செறிவுடைய பதிகங்கள் அப்படிங்கிறாருங்க. இதுக்கு பின்னாடி பாட போகிற பதிகமெல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ மேலிருந்து திருவையாற்றுக்கு வந்ததுக்கு பிறகு பாடிய திருப்பதிகங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்புடைய திருப்பதிகங்கள். அதான் அந்த உருவ வெளிப்பாட்டில் கைலை காட்சி கண்ட, இது அருவமாக இப்போ பார்க்கிறார் சாமியை இல்லைங்களா. திருவையாற்றில் உருவ காட்சி பார்க்க போகிறார். உருவ காட்சி பார்த்ததுக்கு பின்னாடி பெருமானை பாட போகிறார். அதெல்லாமே பூந்துருத்தி திருப்பதிகம், இப்படி அடைவு திருத்தாண்டகம், தனி திருத்தாண்டகம் என்று சொல்லலாம். இப்படியெல்லாம் நிறைய பாடியிருக்கிறார். திரு அங்கமாலை, தமது சிவபோசின் ஆன்மார்த்த நாயகராகிய திரு ஆலவாயுடையாரை கண்டு கும்பிட்ட பதிகங்கள். அப்பர் சாமிகளுக்கு ஆன்மார்த்தம் ஆலவாய் பெருமான் அப்படிங்கிறது பல இடங்களில் நம்முடைய சிவகுணிய உரையில் சொல்கிறார். புராணத்தில் இலக்கிய வரதில்லை, ஆனால் அவருக்கு அப்பர் சாமிகளுக்கு ஆன்மார்த்தம் ஆலவாய் பெருமான் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, வாயானை மனத்தானை மனத்துருண்ட கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடதங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடர் திராலவாய் சிவனடியே சிந்திக்க. அந்த பதியத்தை வைத்து கொண்டு நம்முடைய சிவகுணி அவர்கள் அவருக்கு அப்பர் சாமிகளுக்கு ஆன்மார்த்தம் ஆலவாய் பெருமானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி இங்கேயும் அதை எழுதியிருக்கிறார். ஆன்மார்த்த நாயகராகிய ஆலவாயுடையாரை கண்டு கும்பிட்ட பதியங்கள், இறைவர் தோன்ற கண்ட வண்ணங்களை துதித்த திரு பூவன திருத்தாண்டகம், மாயினில் புலம்பும் இருவினைகளுக்கு யானல்லேன் என்று திருவாரூர் திருத்தாண்டகம், இறைவரை சரண்புரும் திருவிருத்தம், திருவடி அமர்ந்த திருத்தாண்டகம், இதெல்லாமே அதற்கு பிறகு பாடிய பதிகங்கள். இத்தனை பதிகத்தை சாமி விட்டு கொடுப்பாரா? அப்பர் சாமிகள் அங்கே அப்பவே ஏற்றிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், கைலை காட்சி கண்டிருந்தால் மறுபடியும் அவர் பூமிக்கு வரவா போகிறார்? கண்டிப்பாக வரமாட்டார். இதெல்லாம் சாமி கேட்கணும்னு பெருமானுக்கு விருப்பம். இந்த தமிழெல்லாம் அப்பர் சாமிகள் மூலமாக கேட்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஏற்கனவே நம்பிக்கைகிட்ட சொல்லியிருக்கிறார் இல்லையா, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் அர்ச்சனை பாட்டேயாகும் அப்படின்னு. சாமிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம பாடக்கூடிய தேவாரம் தான் ரொம்ப பிடிக்கும். அது ஐயாலாம் பண்ணோட பாட கற்றுருக்குறாங்க, நம்மளும் முயற்சி செய்யணும். அதாவது எப்படிவா வந்தவாறு பாடுறதுங்கிறது ஒன்று இருந்தாலும் கூட அந்த பண்ணோடு பாடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. ஆமாம், பண்ணோடு பாடணும். இசையோடு பாடவல்லார் அடி சேர்தல் ஞானம் ஞானமேன்னார். பழஞ்சொலி தேவாரத்தில் சொல்கிறார் இல்லைங்களா, விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது. அதில் ஞானசம்பந்த பெருமான் சொல்லார், விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது திரு வலஞ்சொலி சென்று இசையோடு பாடவல்லார் அடி சேர்வது ஞானம் ஞானமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே போய் இசையோடு பாடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க திருவடியில் சேர்ந்தோம்னாவே அது நமக்கு, அவங்க திருவடி வணங்கினாவே நமக்கு ஞானம் கிடைக்கும். சும்மா விரதங்கள் எல்லாம் இருந்ததுனால என்ன பயன் அப்படிங்கிறார். அதனால் இசையோடு பாடுவதற்கு ஒரு பன்னொன்று இசைப்பாடும் பலனம் சேர் அப்பனை என் கண் பொருந்தும் போல் தத்தும் கைவிட நான் கடவேணும்னு சொல்லி அப்பர் சாமிகள் பாடுறார். அந்தவாறு பாடலாம். இசையோடு பாடுவது ஒரு சிறப்பு. இறைவரை சரண்புகும் திருவிருத்தம் திருவடி அமர்ந்த திருத்தாண்டம் பூயின் மேல் திருக்கையிலை கண்டு சேரப்பெற்று அங்கு அமர்ந்தாலும் தீந்தமிழால் வளர்த்தலாம் ஆயினும் புவியின் மேல் வலுத்த வைப்பது ஏனை ஆன்மாக்களின் பொருட்டு இறைவர் வைத்த பெருங்கருணை. நம்மெல்லாம் ஓய்வடையணுங்கிறதுக்காக பெருமான் வைத்த ஒரு பெரும் கருணை அப்பர் சாமிகளை இங்கே திருவையாற்றுக்கு அனுப்பியது. எங்கள் ஐயா ஒரு விளக்கம் சொல்வார். என்ன சொல்வார்னா, பணி செய்யாதவங்களுக்கு தான் கைலாய மலை வடக்க, பணி செய்யக்கூடியவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது ஒரு குருநாதர் ஐயா
சொல்லுவார். பணி செய்யக்கூடியவங்களுக்கு கைலாயம் எங்கேன்னா நம்ம இருக்கிற இடத்துல சாமி வந்து கொடுப்பார். பையன் அதை எங்கள் குருநாதருடைய குருநாதர் ஐயாவுடைய தாத்தா அவர் என்ன சொல்லுவாரா, எல்லாரும் போனாங்கன்னா கைலாயம் போனால் வந்துடுவாங்க, நான் போனால் திரும்பி வரமாட்டேன், அதனால் சாமி என்னை இங்கேயே வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி தங்கவேல் ஐயா சொல்லுவாருன்னு சொல்லுவார் எங்கள் ஐயா. ஆமாம், எல்லோரும் போனால் திரும்பி வருவாங்க, நான் போனால் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரான். ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் ஒரு மாதிரி. கரண்ட் போயிருக்குன்னு ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒரு மாதிரி இருக்கு. புவியின் மேல் அப்படி தமிழ் வலுத்தனர் பின்னையும் முன் வழுந்தியவை போல என்று அதாவது தித்திக்கும் அணிவார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அறுத்திடம் திருவிளையாடல் புராணத்தில் சொல்கிறார். திருவிளையாடல் புராணத்தில் சித்திக்கும் அணிவார்த்தை இன்னும் சில நாள் திருச்செவியில் அறுத்திடவும் என்ற திருச்செவியில் அறுத்திடவும் என்று சொல்றார். திருவாதூர் சரித வரலாறு சொல்லுகின்ற பொழுது நன்னிடம் புனல் தடாகம் ஒன்றுடன் நன்மையாவது தோய்ந்தாருக்கு கையிலை கண்டு உயும் வழிகாட்டுதல். நன்மைனா அதில் தோய்ந்தா நமக்கு பிறப்பில்லைங்க. அந்த கைலாயம் போதனுடைய சிறப்பு என்னென்னா மானசரோவர் யாத்திரைன்னே தான் சொல்லுவாங்க. கைலை யாத்திரைன்னு சொல்கிறாங்களே, மானசரோவர் யாத்திரைன்னு தான் அவ்வளவு தூய்மையான ஒரு புனிதமான தீர்த்தம் மானசரோவர் என்று சொல்லக்கூடிய அந்த யாத்திரை. அது தானே தோன்றியதல்ல. இப்போ அப்பர்சாமியுடைய சரீரத்தில் இறைவன் கொண்டு வந்து அதை உருவாக்கின தடாகம் அது. ஏன்னா கையில் பாய் சுருட்டிட்டு வர மாதிரி வர்றார். பாயை கையில் சுருட்டிட்டு வர மாதிரி பெருமான் இடத்த சுருட்டிட்டு வர்றாரு, மானசரோவர் ஏரியை சுருட்டிட்டு வர்றார். அதைத்தான் விட போகிறாரு. அதில் தான் அவர் முழுக இங்கே திருவையாற்றுக்கு வர போகிறார். நெடும் புனல் அப்படின்னார். அளவால் நீளுதலும் வடவால் கைலைமலை சாரல் என்றும் தென்பால் திருவையாற்று ஓர் வாவியின் அளவும் நீளுதலும் பெருமையால் நீளுதலும் ரொம்ப முக்கியம். பெருமையால் நீளுதலும் கருதி இவ்வாறு தடம் இத்தடம் கைலை மலை சாரலில் 15,000 அடி அளவு உயரத்தில் இப்போது காணும் மானசரோவராம் என்னும் பெரிய ஏரியாய் உள்ளது என்பர் என்று சொல்லி சிவகணியா உரையிலேயே அந்த மானசரோவர் ஏரி வரைக்கும் அப்பர் சாமிகள் போயிருக்கிறார். அந்த மானசரோவர் ஏரி தான் பெருமான் கொண்டு வந்த உருவாக்கி அந்த தடாகம் அப்படின்னு சொல்லி சிவகணியா உரையில் நமக்கு சொல்லியிருக்கிறார். இத்தடம் கையிலை 15,000 அடி, அதுக்கு மேலே மீண்டும் நாம் 3,000 அடி மேலே போகணும். அப்போ தான் வடக்கு முகம் போக முடியும். அப்போ வடக்கு முகம் 18,000 அடி இல்லைங்களா? இப்போ மானசரோவர் இருக்கிறது 15,000 அடியில் இருக்குது. அங்கேருந்து மீண்டும் இருக்கிறதுலே உலகத்திலே தூய்மையான தீர்த்தம் அப்படின்னா மானசரோவர் தீர்த்தம் தான். அவ்வளவு தெளிவாக இருக்கும். நாங்களாம் ஐயெல்லாம் போகிற பொழுது நம்ம அதில் மூழ்க நீராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேங்க. தீர்த்தம் அவங்களே முன்னு கொடுப்பாங்களா இருக்குதுங்க, உள்ளே விடுறதில்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாதுகாப்புக்காக போட்டு இப்போ உள்ளே முழுகிறதுக்கு விடுறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உள்ளுக்குள்ளேயே அப்போல்லாம் எல்லாம் சுற்றி வேலி போட்டு 60 கிலோமீட்டர் தொலைவு நாங்கள் பேருந்தில் வலம் வந்தோம். 65 கிலோமீட்டர் வந்ததுங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சுற்றி வர ஒரு சாலை இருக்குது. இத்தடம் கையிலை மலைச்சார் மானசரோவம் என்று சொல்லி தடமும் தாம் வந்ததே என்று தடமும் என்று சொல்லி சொல்றார். தடமும் ஒன்று உடன்கொடு நாயனார் திரு பைஞ்சிலைக்கு வரும் வலையில் காவும் குளமும் சமைத்து காட்டினர். அப்பர் சாமிகள் பசியோட பைஞ்சிலையில் இருக்கிற பொழுது என்ன செஞ்சார், அங்கேயும் ஒரு குளத்தை உருவாக்குனார், சோலை ஒன்றை உருவாக்குனார் இல்லைங்களா? சோலையை உருவாக்குனார், குளத்தை உருவாக்குனார். அந்த சோலையும் குளத்தையும் அங்கே அப்படியே, ஏன்னா அடியாரெல்லாம் பசியோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி அது மாதிரி செய்யும். காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வலிவும் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவனுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார். விண்ணின் மேல் தாவும் புல்லும் ஏனமும் காண்பறியவர் தான் அப்படின்னாருங்க. அப்படி பெருமான் வந்து அப்பர் சாமிகளுக்காக உருவாக்கிய குளம் இன்னைக்கு இருக்குதுங்க. அது குளம் இருக்குது, அந்த பொய்கையும் அந்த இதெல்லாம் சோலையெல்லாம் இருக்குது. ஆனால் இதே மாதிரி நம்முடைய பெருமான் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக இதில் திருக்குறுகா ஒரு வெள்ளடையில் பந்தலெல்லாம் போட்டு இதே மாதிரி மதிய நேரத்தில் கட்டமுது கொடுத்தார். போகிற பொழுது பந்தலையும் சேர்த்து சுருட்டிட்டு போயிட்டார். சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, வராங்க அடியார்கள்லாம் வராங்கன்னு சொல்லி பந்தல் போட்டு கொடுத்துருந்தார் பெருமான். சுந்தரர் வர்றதுக்கு முன்னாடி சாமி போய் அங்கே உட்காந்துட்டார். சுந்தரர் வந்தோடனே ரொம்ப பழக்கமான ஒரு மாதிரி சாமி பேசுகிறார். அவரே சாமியே போய் வாலண்டரியாக பேசுகிறாரு. எப்படி பேசிகிட்டு இருந்தாங்கிறது அங்கே சொல்கிறார். சிவாய நம பேசி அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். பெரியவங்க சேர்ந்தா அப்படி தான் பேசுவாங்க இல்லையா? பெருமானுடைய புகழை மந்திர இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சிவாய நம பேசி அப்படிங்கிறார்.
சரி பேசிகிட்டு இருந்துட்டு சாமி சொன்னாராம், இல்லை பசியோடு வந்திருக்கிறீங்க, கட்டமுது இருக்குது, உண்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு விடுங்க அப்படின்னு. நம்பிகளும் பார்த்தாரு. சரி திருநீர் பூசியிருக்கார், யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இது நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. நம்ம ஒரு அடியாருங்க யாராச்சும் ஏதாவது வாங்கி சாப்பிடணும், குறைஞ்சபட்சம் அவங்க திருநீராவது வச்சுருக்கோம். எதுவுமே இல்லாதவங்கிட்ட வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது வேறு மாதிரி ஆகிப்போம் இல்லையா? அதனால் எப்பொழுதும் சாமி எப்படி கொண்டு வந்தார், கட்டமுது கொடுத்தாரு, அன்னம்பாலுக்கு செஞ்சார் அப்படின்னா திருநீற்று அந்தனராய் அப்படின்றார். திருநீர் பூசியிருக்கணும். பார்த்தாரு சுந்தரர், சாமி திருநீர் பூசியிருக்காரு, ஒரு சிவாச்சாரியார் மாதிரி இருக்குது, பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தாங்க. ஓய்வு எடுத்துட்டு எந்திரிச்சு பார்த்தா பந்தலைங்கானம் வந்த ஆலைங்கானம். சேக்கிட பெருமான் அங்கே சொல்லார், கங்கை சடை கறந்தவரான் பந்தரோடும் தாம் கறந்தார் அப்படின்னு. பந்தலைங்கானம் வந்து அதுக்கு பிறகுதான் வந்தது சாமின்னு தெரியும். அங்கே தான் வந்து திரு குறுகாவூர் வெள்ளடியில் எத்தனை ஏமாற்றுங்கிற பதிகத்தில் பன்னிடை தமிழப்பாய்ங்கிற பாட்டில் தான் அடியார்களுக்கு எந்த ஒரு துன்பம் வரக்கூடாது. பன்னிடை தமிழப்பாய் பழத்தினில் சுவையப்பாய், கன்னடை மணியொப்பாய் கடுவிரல் சுடரொப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமை, விண்ணடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்று சொல்லி எந்த துன்பமும் வரக்கூடாதான் சுந்தரர் பாடுறார். அடியார்களுக்கு மட்டும் எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது. திருவாரூரில் சொல்றாரு, அடியார் இடுக்கண் தரியாரே அப்படின்னார். அடியாருடைய துன்பத்தை பார்த்து நீங்கள் இருக்க மாட்டீங்கல்ல, அடியார் துன்பத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள மாட்டீங்க, ஏன் என்னுடைய துன்பத்தை நீங்கள் நீக்க மாட்டேங்கிறீங்க? பறவையார் வீட்டுக்கு தூது செல்ல சொல்லுகின்ற பொழுது அதை அது சொல்லி காட்டுறார் சுந்தரர். அடியார் இடுக்கண் தரியார், அடியார் துன்பத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, ஆனால் ஏன் என்னுடைய துன்பத்தை நீக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவார். அது மாதிரி பெருமான் நம்பிகள் வந்து அங்கே கட்டமுது 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நெடும் புனல் அப்படி தடமும் தாமே வந்ததென்று தடமும் என்று சொல்லி தடமும் ஒன்று உடன்கொடு நாயனார் திருப்பஞ்சலிக்கு வரும் வழியில் காவும் குடமும் சமைத்து காட்டி இறைவர் எழுந்தருளியிட்ட தன்மையும் ஆளுடைய நம்பியில் திரு குறுகாவூருக்கு வரும் வழியில் தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு வலிச்சார். திரு குறுகாவூரில் கொடுத்தது வந்து பொதிசோறு, அதாவது காய்கறிகள் எல்லாம் போட்டு சமைச்ச சாப்பாடு. அதை கட்டமுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, காய்கறிகள் எல்லாம் போட்டு, அதாவது வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, இப்போ அது மாதிரி அதெல்லாம் போட்டு செஞ்சது, அதாவது பொதிசோறு அப்படின்னு சொல்லி வலிச்சார்ந்து பந்தர் ஒரு பால் அமைத்து என்று சொல்லி சொல்கிறாருங்க. பரமர் ஒரு முனிவராம் படியால், பரமர் தாமாம் தன்மையால் அறியவாராது முனிவர் ஒருவர் என்று சொல்லி சொல்கிறார். ஒரு முனிவர் போல வர்றார். கச்சிமா நகரினின்றும் காலத்தை வரை வழிபட்டு வந்த சிவநீர் நான்கனுள் நாணச்சரியில் சரித்த நாயனாரது சரித பகுதியை 4 சீர் கொண்ட கொச்ச கழிப்பாவினாலும் அதன் மேல் அச்சரியின் மேலே திரு கையிலையில் மேலெழுந்து செல்லும் சரிதப்பது 7 சீர் களிலே ஆசிரிய விருந்தத்தாலும் அதன் மேல் 5 எழுத்து அருள்நிலை கைவரப்பெற்ற ஐயன் திருக்கையிலை காட்சி ஐயாற்றில் கண்ட சரித பகுதி அதற்குரிய 5 சீருடைய கலிநிலை துறையாலும் யாத்த ஆசிரியர் தெய்வ கவிகளும் காண்க என்று சொல்லி, அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி யாப்பு மாற்றிட்டே வருவார். இப்போ கைலாய பெருமானுடைய கைலை காட்சி கண்டது திருவையாறில், அப்போ வந்து 5 சீருக்கு வந்துடுறார். இப்போ 7 சீர் இப்படி எல்லாம் ஒவ்வொன்றா அந்த யாப்பு மாறிட்டே வந்து ஐசீருக்கு வந்து ஐயாற்றில் வந்து திரு கைலை காட்சி கண்ட சரித பகுதியை வந்து 5 சீருடைய கலித்துறையால் சொல்வார் என்று சொல்லி, அதான் ஆசிரியருடைய தெய்வ கவிநலம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு பாட்டு சின்னதுதான். வந்து மற்றவர் மருங்குறானைந்து நேர் நின்று நொந்து நோக்கி மற்றவர் எதிர் நோக்கிட நோழ்வார் சிந்தி இவ்வுறுப்பு அலைந்திட வருந்திய திறத்தால் இந்த வெங்கடத்து எய்து என இசைத்தார். இப்போ வந்து அப்பர் சாமிகளை பார்த்து சாமி கேட்குறாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்களே, வந்து அவரது பக்கத்தில் பொருந்து அணைந்து நேரே நின்று வருந்தி, சாமியே ரொம்ப வருந்துறாரு அந்த இடத்துல, இப்படி வந்தால் உறுப்பெல்லாம் தேய்ந்து போய் இப்படி வந்திருக்கிறாரே என்று சொல்லி வருந்தி அவரை நோக்கி, அப்பர் சாமிகளை நோக்கி சாமி இப்போ பேசுகிறார். எப்படி இருக்கிறார்? முனிவராம் தன்மையோடு ஒரு முனிவர் போல வந்திருக்கிறார். அவரும் தம்மை எதிர்நோக்க நுவல்வாராகி அப்படி பேசுகிறார். உம்முடைய உறுப்புகள் எல்லாம் சிந்தி இப்படி அழிந்திடும்படி வருந்திய திறத்தினால் இந்த வெவ்விய பாலையில் வந்தது என்ன? இந்த பாலை நிலத்தில் வந்து இந்த பாலையெல்லாம் கடந்து இப்படி வந்ததனுடைய கருத்து என்ன, வந்தது என்ன கருது என்று இசைந்தார் வினைவினார் என்று சொல்லி, அப்படி இதுக்கு இப்படி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். மற்றவர் எதிர்நோக்கி என்று சொல்லி
வந்தவர் தம்மை அவர் நாயனார் காணா முன்னம் தாம் அவரை நோக்கி. இன்னும் அப்பர் சாமிகள் அவரை பார்க்கல, ஆனால் சாமி அவரை பார்த்துட்டார். இது கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் ஒரு திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்து அருத்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளிய நிழல் பொருவில் அன்புருவமானார். இப்போ அப்பர் சாமிகளுடைய அத்தனை நீங்க போகுது. அதுக்கு என்ன காரணம்? சாமி பார்த்துட்டார், முனிவராக வந்த பெருமான் பார்த்துட்டார். இது அந்த இடத்துல சொல்றார். எப்படி கண்ணப்ப நாயனாருக்கெல்லாம் நீங்குச்சு அப்படிங்கிறத அங்கே சொல்றாரு இல்லை. திங்கள் செய்ய சடையாதம்மை சென்றவர் காணாமல். இன்னும் கண்ணப்ப நாயனார் சாமி பார்க்கவே இல்லை, ஆனால் சாமி கண்ணப்ப நாயனார் பார்த்துட்டார். பார்த்ததுனால என்னாச்சான்? தங்கிய பவம்னா இது பவம்னா பிறப்பு. இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்து இருந்தாரோ அத்தனை பிறப்பில் இருக்கக்கூடிய பாசங்களும் நீங்கியது அப்படின்னார். அதே மாதிரி தான் இப்போ இன்னும் அப்பர் சாமிகள் அவரை பார்க்கலை, ஆனால் சாமி அப்பர் சாமிகளை பார்த்துட்டார். நொந்து நோக்கி அப்படின்னு சொன்னார். நொந்து நோக்கினா ரொம்ப வருந்தி பார்க்குறாராம் பெருமானை. இப்படி இவ்வளவு உடம்பெல்லாம் அழிவுற்று உறுப்பெல்லாம் அழிந்து வந்திருக்கிறாரே என்று சொல்லி பெருமானை வருந்தி பார்த்துருக்கிறார். ஆற்றாமை கண்ணோக்கத்தில் வெளிப்படும்படி இறக்க என்று சொல்லி மற்றவர் எதிர்நோக்கி வந்தவர் தம்மை காணா முன்னும் அப்படி. அதற்கு பிறகு இவர் பார்க்கிறாரு. அப்போ சொல்கிறார், இவ்வுறுப்பு சிந்தி அழிந்திட, இந்த உறுப்பெல்லாம் சிந்தி அழியக்கூடிய அளவுக்கு இங்கே வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்ல போகிறாரு. இல்லை, நம்ம இன்னைக்கு 8:10 ஆயிடுச்சு. அதுக்கு அப்பர் சாமிகள் சொல்லுவது பெருமான் இது ஒரு உரையாடல் மாதிரி இந்த 10 பாடல்கள் வரும் இல்லைங்களா. அவர் ஒன்று பேசுவார், இவர் ஒன்று சொல்லுவார். ஒரு 5-6 பாடல் அந்த மாதிரி வரும். அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சு 362 பாடல் பார்த்தோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மொழ்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகம்.